देशे पौरुषं शुक्तं धर्मशास्त्रेस्तु मानवं भारते भगवद्गीता पुराणेषु वैष्णवम् சனாதன தர்மத்திலே சில மதங்கள் நிறைய உண்டு. அந்த மதங்களுடைய கொள்கைகள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஆனா தர்மம் ஒன்றுதான். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்பது அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது சனாதன தர்மத்தில். ஆனா அந்த தர்மத்தில் சொல்லப்பட்ட கொள்கைகள் ஒரு சிறு மாறுபாடு உண்டு. அந்த சிறு மாறுபாடு உண்டு என்பதற்காக நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. இப்ப மனிதர்கள் இருக்கா, அந்த மனிதர்கள் எடுத்துட்டா அத்தனை பேரும் ஜீவாத்மா சமூகத்துல சேர்க்கலாம். ஆனா அந்த மனிதருக்குள்ளேயே மாறுபட்ட தன்மை இந்த சரீரத்துக்கு இருக்கணும். என்ன சுவாமி இருக்கு, உடம்பு எல்லாம் எல்லாருக்கும் ஒரே உடம்பு தானே, என்ன ரத்தத்திலே மாறுபாடு உண்டு. இந்த வகையைச் சேர்ந்த ரத்தம் இது, இந்த வகையைச் சேர்ந்த ரத்தம் இது, இந்த வகையைச் சேர்ந்த ரத்தம் இதுன்னு சொல்றார். அவருக்கு அடிபட்டுன்னா அவருக்கு எந்த வகையைச் சேர்ந்த ரத்தமோ அந்த ரத்தத்துக்கு கொடுத்தாதான் அந்த சரீரத்துக்கு பிராணமே இருக்கும். அதை மாத்தி குடிச்சாதான் அது கலந்து போயிடும். அதை போலத்தான் சனாதன தர்மத்துக்குள்ளே மனிதன் என்கிற ஒரு தன்மை அத்தனை பேரும் ஒரே நிலையோடு தான் இருக்கிறார். கொள்கையில சிறு மாறுபாடு உண்டு. அந்த சிறு மாறுபாடு என்பது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு சாத்தவது பிடிக்கும், ஒருத்தர் குழம்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு மோர் பிடிக்கும், ஒருத்தர் கரிகா பிடிக்கும், ஒருத்தர் கரிகா பிடிக்காம போகலாம். அதற்காக அவர்கள் வெறுப்பது கிடையாது. அதே போல இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் மாறுபட்டுன்றதுக்காக இவா இந்த இனம், இவா இந்த இனம், இவா இந்த மதம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் விபுலமா தெரியறது. தெரிவதற்கு காரணம் என்னன்னா, அந்த தர்மத்தினுடைய அடிப்படை ஞானத்தை தெரிஞ்சுக்கல, அடிப்படையான சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கல. அந்த அடிப்படை விஷயத்தை சொல்ல வந்ததுதான் புருஷ சுத்தம். எது அடிப்படை? அந்த அடிப்படையை நல்லா தெரிஞ்சுட்டேன்னா உங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்தே வராது. இல்லையே சுவாமி, அவருடைய கொள்கை இவருடைய கொள்கை மாறுபட்டு இருக்கலாம். ரத்தத்திலே இந்த ரத்தம் அந்த ரத்தம் பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி இன்னொன்னு இருக்கு இல்லையா, பிரிவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாமே தவிர மனிதன்ங்கிற தன்மை எடுத்து அத்தனை பேரும் ஜீவாத்மா சோகம் தான் வரும். அதுல அந்த கருத்து வேறுபாடே வரும். அதை பூர்ணமா தெரிவிக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் தான் சாஸ்திரமே புருஷ சுத்தம் என்கிற ஒரு கிரந்தத்தை நமக்கு அனுகிரகித்தது. அதிலே நாம் 3வது மந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஏதாவான் அஸ்ய மகிமா அஜோஜ்ஜாயா உஷ்ச பூருஷரா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி அப்படின்னு. ஏதாவா அஸ்ய மகிமா, பகவானுடைய மகிமையை இன்னவென்று அறிந்துவிட முடியாதுன்னு தெரிவிக்கிறது. ஏதாவா அஸ்ய மகிமான்றது. இப்ப திரிபாதஸ்யா அமிர்தம் திவி, இது 1/4 பங்கு, அது 3/4 பங்குன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. 1/4 பங்கு 3/4 பங்குன்னு என்ன, இந்த 1/4 பங்கை தாண்டி 3/4 பங்கு போகும்போது நடுவில் விரஜா நதி இருக்கும். விரஜா நதினா இது ரெண்டையும் பிரிக்கிறதுன்னு இருக்கும். அப்ப 1/4 பங்கு 3/4 பங்குன்னு வந்துட்டனாலே அப்ப பிரம்மத்துக்கு ஒரு அளவு வந்துடுறது. திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி, திரிபாதி 3 கால், இது 1 கால். திரிபாதி 3 கால், இது 1 கால். 1 கால் இந்த லீலா விபூதி, 3 கால் நித்திய விபூதி. நித்திய விபூதி சொல்லுங்க ஸ்ரீவை கூட்டம். அப்ப இது 2 அப்ப பகவான் ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாத காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலேயோ அவனை ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த வரையறைக்கு உட்பட்டிருக்க 1/4 பாகம் 3/4 பாகம் வந்துருத்தோம்னா அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இங்க 1/4 பாகம் 3/4 பாகம், முக்கால்ங்கிற சொல்றதுக்கு பலன்னு அர்த்தம். முக்கால்ங்கிற சொல்றதுக்கு முக்கால் அப்படின்னு. திரிபாதஸ்யாம் அப்படின்னா அந்த முக்கால்றது பலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம், முக்காலும் காலம் சேர்ந்துட்டு வச்சுக்க 4 7 4 4 7 4 1ன்னு வந்துடுறது. அப்ப 1 பங்குன்னு வந்துட்டணும். 1 பங்கு வந்த உடனே இந்த ஜீவாத்மா என்ன சொல்றான்னா, சுவாமி பிரம்மத்தோட அளவு எனக்கு தெரிஞ்சுட்டு பாருங்க, 1 பங்கு.
பிரம்மத்தின் அளவு, அந்த பிரம்மத்தை அளவிட முடியாது, வஸ்துவாலும் காலத்தாலும் அதே போல நிலையாலும் அளவிட முடியாதுன்னு சொல்லணும்னு ஒரு பங்கு சரியா வந்திருக்கேன்னா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுக்குவான். சாஸ்திரம் என்னதுன்னா அந்த முக்காலங்கிற சப்தத்துக்கு பல 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 அப்படின்றது அதான் திரிபாதம் சொல்லுது. அப்படி ஒரு காலத்தால வரையறுக்கப்படுறாங்க. அதுலதான் நிச்சி விபூதி. சரி சம்மா அப்படின்னா தெரியாதன்னா யாருக்குமே தெரியாது. யாரா போய் சேமிச்சு வாழ்க்காரன்னா கிடையாது. இது பிரம்மா சொல்ற இந்த வார்த்தை, என்ன தேவாகா நம்முனையகா நச்சாகம் நச்சசங்கரகா ஜானந்தி பரமேசஸ்ய சத்விஷ்வோ பரமம் பதம். நானும் பார்த்தது கிடையாது, என்னுடைய மகனான சிவனாரும் பார்த்தது கிடையாது, எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு தெரியும். அது முக்கால் பங்கு. முக்காலுங்கிற சப்தத்துக்கு பல என்கிற சப்தத்துக்கு அப்படிப்பட்ட பிரம்மத்துடைய மகிமையை நம்மால புரிஞ்சு கொள்ள அளவிட முடியாது. ஏதாவா அஸ்ய மகிமா அதோஜ்யாயா கிருஷ்ய பூருஷகா பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் புருஷகா அப்படின்னு பாருங்க. இந்த புருஷகா சப்தம் இங்கே வந்துருக்கு பாருங்க. எதுக்குன்னா ஏதாவா அஸ்ய மகிமா. அஸ்ய மகிமன்னா இது இன்னவென்று ஒரு அளவை முற்றிட்டு கொண்டு அவன் அளவிட முடியாதுன்னு தெரிவிக்கிறது. அப்ப பகவானை பத்தி தெரிஞ்சு கொண்டேன்னா அவனாலே தெரிஞ்சுக்க முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தன்னை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய நினைவு என்ன, உங்களுக்கு உண்டான ஞானம் என்னன்னா ஓரளவுக்கு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம்னா அளவுக்கு உட்பட்டது, அதுக்கு மேல கிடையாது. எனக்கு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவுதான் சுவாமி வேலை பார்க்க முடியும், அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது சொல்லிடணும். அப்பனா அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம். சில பேரு உடுங்க சுவாமி பண்றேன்னா அப்ப அவளுக்கு கொஞ்சம் சக்தி அதிகமா இருக்கு. அதே போல ஒரு வரையறைக்கு உட்பட்ட சக்தியா இருந்தா இது முடியும் சொல்லலாம். அந்த மாதிரி பகவானால தன்னுடைய சக்தி இன்னது அவர் சொல்லலாமோ. அவருக்கு சர்வஜன்னு பேர். நியாயசாஸ்திரம் சொல்லுவா, நியாயசாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அது எழுதுவா சொல்றா பகவான் எல்லாம் அறிந்தவன் தானே, எல்லாம் அறிந்தவன் தானே. ஆமா, அப்ப எல்லாம் அறிந்தவன்னா தன்னுடைய சக்தி எவ்வளவுன்னு அவன் அறிந்திருக்கணுமோ. ஒருவேளை அறியவில்லைன்னு வச்சுக்கோ, அப்ப எல்லாம் அறிந்த தன்மை போயிடுதனும். எல்லாம் அறிந்த தன்மை போயிடுச்சுன்னா அப்ப சர்வஜத்துவம் போயிடுமோனோ. இது ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீ சர்வஜன் எல்லாம் அறிந்தவன் சர்வஜம்னு சொல்றாலே, உனக்கே உன்னுடைய தன்மை உனக்கு தெரிஞ்சுக்கலையே, அப்ப உனக்கு எப்படி எல்லாம் அறிந்த தன்மை, உனக்கு அந்த 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 நிலை உனக்கு எப்படி இருக்கும், அந்த பட்டம் உனக்கு எப்படி சேராது என்ன? எல்லாம் அறிந்த தன்மைன்னா இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னா தான் எல்லாம் அறிந்த தன்மைக்கு ஆபத்து வரும். இல்லாத விஷயத்தை நீ தெரிஞ்சுட்டாதான் அது ஆபத்து. அப்படின்னா தெரிஞ்சுன்னா அர்த்தம், இப்ப முயல் கொம்பு பார்த்திருக்கல சுவாமி, எப்படி இருக்குன்னு தெரியுமா? மாடு கொம்பு போல இருக்கும். அப்படியா? நான் பார்த்தது இல்லையே. எப்படி இருக்குன்னா முயல் கொம்பே இல்லையே. முயல் கொம்பே தெரியாதா? அப்ப நீ உனக்கு எல்லாம் அறிந்த தன்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இல்லாத வஸ்துவை தெரிஞ்சுக்கலன்னா தப்பே கிடையாது. இப்ப இவருக்கு தன் தன்மை எவ்வளவுன்னு தெரியாத இல்லையே. இவ்வளவுன்னு அளவுக்குட்பட்டு இருந்தா, தன் தன்மை அளவுக்குட்பட்டு இருந்தா அப்படின்னு அந்த இந்த அளவுக்கு இருக்கு என்னுடைய தன்மைன்னு தெரிவிக்கலாம். இல்லாதபடியாலே அதனால தெரியாது. அதனாலதான் தனக்கும் தன் தன்மை அறிவறியான். இதெல்லாம் சாஸ்திரத்தை, இந்த தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் வச்சாதான் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதுக்கு தான் அதைத்தான் தெரிவிக்கிறாரு. ஆக யானும் ஏத்தி எழுலகம் முற்றும் ஏத்தி பின்னையும் தானும் ஏத்தினம் தன்னை ஏத்த என்கிற அந்த 7 உலகம் பூர்த்தியாக இருக்கணும். உங்களுடைய நகமே ஏதாவா அஸ்ய மகிமா அதோஜ்யாயா உஷ புருஷா அப்படின்னு. சரி சுவாமி, யாரும் பேசவும் முடியாத, யார் பேசினவாலும் அவர் பிறவி போகிறதே தவிர பகவானுடைய மகிமையை பேசி தலை கட்ட முடியுமானா தலை கட்ட முடியாது. அதைத்தான் இந்த இந்த 3வது மந்திரத்திலே தெரிவிக்கிறார். இது நம்ம கடந்த காலட்சத்திலே அனுபவிக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட இந்த மகிமை ஏதாவா அஸ்ய மகிமா அதோஜ்யாயா குஷ பூருஷரா பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திடீன்னு தெரிவித்தார். அடுத்து 4ஆம் மந்திரம். கடந்த காலட்சத்தில் இது முடிஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் என்ன விஷயத்துக்கு சொன்னேன். அடுத்து 4ஆவது மந்திரம். திரிபாதூர்தமுதை புருஷகா பாதோஸ்யேகா பவாத் புனகா ததோ விஸ்வம் வியக்ராமது சாசன நசனே அபி. சாசன நசனே அபி. இந்த மந்திரத்தாலே இனிமே கொஞ்சம் சிருஷ்டி ஆரம்பிக்க போகுது. பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்னாலே சாமான்யமா நம்ம சிருஷ்டிகர்த்தா 3 பேர் சொல்லுவார்.
படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில். முக்கியமா சொல்றோம், பிரம்மா படைக்கிறார், சிவன் அழைக்கிறார். அதே போல ரட்சிக்கக்கூடிய காக்கும் தொழில் பகவான் விஷ்ணு பண்றாருன்னு தெரிவிக்கிறாருன்னு. மூணுமே விஷ்ணு தான் பண்றார். எப்படி பண்றார்? அப்ப அவளுக்கு என்ன தன்மை? இதெல்லாம் இங்கிருந்து இந்த 4வது மந்திரம் தொடங்கி கிட்டத்தட்ட 4-5 மந்திரங்களை இதே விஷயத்தை தான் சொல்ல போறார். கொஞ்சம் இது வேதார்த்த விசாரமா இருக்கிறபடியெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். இந்த எப்படி தெரியுது? திரிபாத் மூர்த்த புதை புருஷகா பாதோஸ்யேகா பவாத்மனகா ததோ விஸ்வம் யக்ராமது சாசனாசனே அபி. இப்ப பகவான் தன்னையே 4ஆ பிரிச்சுக்கிறார். இப்ப இவரே என்னவா இருக்காரு? முதல்ல ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கார் பகவான். அந்த ஸ்ரீவைகுண்டநாதனா பார்க்கச்சே அவர் புருஷன், அந்த புருஷன் நாராயணன். அந்த புருஷன் நாராயணன் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து கிளம்பி வந்து நேர திருப்பார்கடல்னு பேரு, அதுக்கு வியூகம்னு பேரு. பகவானுக்கு 5 நிலைகள். அந்த 5 நிலைகள் என்னன்னு தெரியுமா? பஞ்ச பிராகாரம்னு சொல்லுவார். ஸ்ரீவைகுண்ட ஒரு நிலை, திருப்பார்கடல் ஒரு நிலை, அவதாரங்கள் ஒரு நிலை, அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த நிலை ஒண்ணு. ஒவ்வொரு கோயில்கள் அர்ச்சா திருமேனியா இருக்கணும் விக்கிரக வடிவத்துல, அந்த விக்கிரக வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலை அர்ச்சைன்னு பேர். இந்த 5 நிலைகள் உண்டு. அதுல முதல் நிலை பரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட நிலை. அந்த ஸ்ரீவைகுண்ட நிலையிலிருந்து பகவான் இறங்குறார். அந்த இறங்கி திருப்பார்கடல் வர. திருப்பார்கடல் வந்து லீலா விபூதி, ஸ்ரீவைகுண்டம் தான் நித்திய விபூதி. அப்ப திருப்பார்கடல் அழியுமா சுவாமி? அழியும். அதுவும் ஒரு காலத்தில் அழியக்கூடியதான் திருப்பார்கடலும். ஆனா ஸ்ரீவைகுண்டம் நித்திய விபூதின்னு பேரு. அப்படிப்பட்ட நித்திய விபூதியிலிருந்து திருப்பார்கடல் வந்து அங்கு தன்னையே 4 விதமான தன்னை மாத்திக்கிறார். திருப்பார்கடல் வந்து சயனிக்கிறார். அந்த சயனிக்கக்கூடிய நிலைதான் வியூகம். சயனிக்கனா படுத்துக்கிறது, வியூகமூர்த்தி. அந்த வியூகத்தை பத்தி சொல்றார். திருப்பாது 3 மடங்கு படைத்தவன் அப்படின்னா 3 கால்கள், அதில் ஒரு கால் மட்டும் கீழே வைக்கிறார். கால் பாகம் கீழே வைக்கிறார் இல்லையா? திரிபாத் ஊர்த புதை புருஷகா. திரிபாத் ஊர்த உதை புருஷகான் இருக்கு இல்லையா? அதான் தெரிகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரிபாத்னா 3 மடங்கு படைத்தவன், 3 கால்கள், அதிலே ஒரு கால் மட்டும் கீழே, ஒரு கால் பங்கை பற்றி தான் இங்க தெரியும். இப்ப திரிபாத் ஊர்த புருஷகான்னா இந்த 3ஐயும் தாண்டி இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னையே 4ஆக பிரித்துக் கொள்கிறார். திரிபாத் ஊர்த புருஷகன் 4ஆக என்னது? பகவான் பரவாசுதேவன் பேர். ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு பரவாசுதேவன் பேர். அந்த பரவாசுதேவன் சிருஷ்டிப்பதற்காக தன்னையே அங்கிருந்து கிளம்பி வந்து திருப்பார்கடல் வந்து யூகவாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4ஆக தன்னையே படைத்துக் கொள்கிறார். இதெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருக்கு. அந்த இடம் வரைச்சு உங்களுக்கு பூர்ணமா சொல்றேன். ஏன்னா சதுராத்மா, சதுர்யூகா, சதுர்ஷம்சகா, சதுர்பூஜகான்னு தாக்குறோம். இதெல்லாம் அங்கதான் இருக்கு. நம்ம ஏதோ எங்கேயோ இருக்கு நமக்கு கிடுகின்னு சகசிரம் பாராயணம் பண்ணி போறோம். ஆனா இதுதான் அர்த்தம்னு தெரியாது. தெரியாமனா அதுக்கு பலன் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அது விருப்பத்தோடு சொல்றோம், பிரீத்தியோட சொல்றோம், ஆசையோடு சொல்றோம். பகவான் திருநாபகர் சொல்ல ஆனந்தம் கிடைக்கிறது, அதனால சொல்றோம். ஆனா அர்த்தம் தெரியலன்னா அதோட பலனை கொடுக்கதான் போகுது. ஆனா அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்ன வச்சுக்கேன், நமக்கே அதுல ஒரு ஆனந்தம் வரும். திருப்பி சொல்லணுமே. சொல்ல அமிர்தம் வாய்க்குள்ள அமிர்தம் ஊறுறது அப்படின்னு சொல்றோமோ, அதான் தெரிவிக்கிறேன். இங்க 4 விதமா பிரிச்சுக்கிறார். வியூபவாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இந்த 4ஐயும் தாண்டி உதைத் திரிபாத் ஊர்த உதைத்துனா சங்கல்பித்துக் கொண்டான். உதைத் என்றானே ஜகத்தை ரட்சிக்க வேண்டும் என்கிற சங்கல்பம். இதுதான் உதைத். திரிபாத் ஊர்த உதைத். அந்த உதைத்து சங்கல்பிக்கிறான். ஏன்னா ஜகத்தை ரட்சிக்கணும் சங்கல்பம். இந்த 3ஐயும் தாண்டி நிற்கக்கூடிய எம்பெருமான் புருஷகா. திரிபாத் ஊர்த உதை புருஷகா. மறுபடியும் புருஷா வந்து பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரத்திலும் புருஷ சப்தம் வந்து பாரு. புருஷகா. அப்ப புருஷா வந்து அப்ப தெரிஞ்சு சொல்லனா, அப்ப புருஷனை சொல்லுகிறது தெரியுது. பாதோஸ்யேகா பவாத்மனகா ததோ விஸ்வம் யக்ராமது சாசனாசனே அபி மேல வருது. அப்ப எப்படி இருக்க செய்து இங்க மறுபடியும் பரமபுருஷனுடைய பாதகா, ஒரு கால் மட்டும் காலாந்து பூமியிலே பிறக்கிறதுனா பூமியில நிக்கிறது.
நிக்கிறதுன்னா இந்த இடத்துல மூணா பிரிச்சு தரணும். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனுரதன். இது யாரு என்னன்னு சொல்லிருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை முதல்ல பதபத அர்த்தங்கள், அதுக்கு அந்த சப்தத்துக்கு உண்டான மேலிடந்தவாறு அர்த்தத்தை சொல்லிட்டு அதற்கு மேல வியாக்கியானம் என்ன சொல்றது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன பார்த்தோம். இப்ப பெருமாள் தன்னையே பிரிச்சுக்கிறார். ஜெகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆசை, அதனால தன்னை பிரிச்சுக்கிறார். என்னன்னு பிரிச்சுக்கிறார்? பிரத்யும்ன, சங்கர்ஷண, அனிருத்ரர்கள் அப்படின்னா பிரத்யும்ன பகவானா இருந்து கொண்டு அழிக்கிறார். பிரத்யும்ன பகவானா சாரி சங்கர்ஷண பகவானா இருந்து கொண்டு அழிக்கிறார். பிரத்யும்ன பகவானா இருந்து கொண்டு சிருஷ்டிக்கிறார். அனிருத்ர பகவானா இருந்து கொண்டு ரட்சிக்கிறார். இதுதான் இந்த மூணு பேருக்கு மேல. நம்ம சாமானியம் என்ன சொல்றோம்? சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க எப்படி வந்திருக்க பாருங்க. இதுக்கு மேல பூர்த்தியா எல்லாத்தையும் சொல்றேன். ஏன் அங்க அந்த மாதிரி சப்தம் போட்டிருக்கா, ஏன் இங்க மாதிரி சப்தம் போட்டிருக்கா, எதுக்குன்னு இந்த மந்திரத்திலே சொல்லியிருக்கா அப்படின்னு. பிரத்யும்ய பகவானா இருந்து கொண்டு சிருஷ்டிக்கிறார், சங்கர்ஷண பகவானா இருந்து கொண்டு அழிக்கிறார், அனிருத்ர பகவான் இருந்து கொண்டு ரட்சிக்கிறார். இந்த மூணு வேலை இருக்கு. இப்ப மூணு பேருமே திருப்பார்கடல இருக்கா. சரி, அப்ப அதற்கு நடுவுல வாசுதேவன், பரவாசுதேவன், யுக வாசுதேவன் இதெல்லாம் உண்டு. இதுக்கு பிறகுதான் சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் வருது. அப்ப பரவாசுதேவன் நிலை அப்படி மாற ஆரம்பிக்கும். பரவாசுதேவனுடைய மாற ஆரம்பிக்கும். பரவாசுதேவன் சீவைக்குண்டன், சீவைக்குள்ள இங்க வரணும் போனோம். அப்ப சீவைக்குள்ள இருக்கிறது பரவாசுதேவன். இவருக்கு 2 தசைகள் உண்டு. நித்யோதித தசை, சாந்தோதித தசை 2 உண்டு. நித்யோதித தசா அப்படின்னு ஒரு பேர். இது திருப்பாட்டு இருந்தா அது வியூக வாசுதேவன். சாந்தோதித தசை அப்படின்னா தன் சுரூபத்தை தானே அனுபவிச்சு கொண்டிருக்கான். அந்த சாந்தோதித தசைன்னு பேர். அப்ப நித்யோதித தசை பிரம்மம் தன்னை தானே அனுபவித்துக் கொண்டிருக்குமா? எப்படி இருக்கும் சுவாமி? பிரம்மன் தான் நாமே சில நேரத்துல அனுபவிப்போம். அப்படி விட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னு என்ன பாக்குறேன்னு கேட்டா கூட ஏதோ யோசனை வேண்டியது குறுக்க வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி கேட்கறாங்க. அப்ப நமக்கு அந்த நிலை இருக்குன்னா பிரம்மம் இது. நாம அத்தனை பேரும் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்க செய்து அதை தன்னை தானே அனுபவிச்சுக்கணும். அந்த அனுபவிக்கிறது எப்படி இருக்குன்னா பெரிய சமுத்திரம், அதுவும் நடு சமுத்திரத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? துளி கூட அந்த அசைவே இருக்காது. ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, நிசப்தமா இருக்கும்னா அத போல பல மடங்கு அமைதியாக பிரம்மம் தன்னை தானே அனுபவிக்கும். அதே போல நாமே அனுபவிக்கலாம்னா அதுக்குதான் கைவல்யம் பேர். பிரம்மம் அனுபவிச்சா கைவல்யம் பேர் கிடையாது, நாம அனுபவிச்சா கைவல்யம் பேர். ஏன்னா நம்ம ஆத்மா மட்டும் தான் அனுபவிக்க முடியும். பிரம்மம் தன் ஆத்மா தனக்கு சரீரமாக இருக்க அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் அனுபவிக்கிறது. அதுக்கு கைவல்யம்னு பேரு. அதுக்குதான் என்ன பேரு? அதுக்கு சாந்தோதிச திசை அப்படின்னு சொல்றோம். அந்த பூர்ணமா அதை அனுபவிச்சுட்டு இருக்க. அப்படி அனுபவித்து என்ன அனுபவிக்க சொன்னேன், ஜெகத்தை எப்படி ரட்சிக்கலாம். அதைத்தான் இந்த மந்திரத்தை சொல்றேன். ஜெகத்தை எப்படி ரட்சிக்கலாம் தெரியுது இல்லையா? அப்ப யோசித்து தன்னையே சங்கர்ஷணம் என்ன, பிரத்யும்னம் என்ன, அனிருத்திரம் என்ன இப்படி ஆக்கி கொண்டு ஒரு கால் பகுதியை முதல்ல பிடிக்க வைக்கிறார். அப்ப ரட்சணத்துக்காக அனிருத்தமாக பிறக்கிறார். ததோ விஸ்வம் வியக்ராமது நாற்புரசம் தூட தொடங்குறது. எப்படின்னா விபவம்னா ராமனா கிருஷ்ணா அவதாரம் பண்றாரணும். அவதாரம் பண்றச்சு எப்படி அவர் எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்காரோ அதே போல திருப்பார்கடல் வாசுதேவனில் இருந்து பிரத்யும்னன், அனிருத்தன், அதிபர் சங்கர்ஷன் இந்த 3 நிலையா வந்துடுறார். இந்த 3 நிலையா வந்துடுறான். அதைத்தான் தெரியும். அப்ப 4 திசையிலும் அவன் என்ன பண்ணா? மத்ஸ்ய அவதாரம் என்ன, கூர்ம அவதாரம் என்ன, வராக அவதாரம் என்ன, வாமன அவதாரம் என்ன, பரசுராம அவதாரம் என்ன, ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், பலராம அவதாரம், கல்கி அவதாரம். இதுதான் வியாக்கண்ணு. என்ன தெரிவிக்கிறார்? பாதோஸ் திரிபாத்பூத்த புதை புருஷகா பாதோஸ் பவாத்மனகா தத்தோ விஸ்வம் வியக்ராமனு. அப்படி வியக்ராமன் இருக்கு இல்லையா? தன்னையே பல படிகளாக ஆக்கிக் கொண்டு அவதாரம் பண்றான். ராமனும் அவனே, கண்ணனும் அவனே, கிருஷ்ணனும் அவனே, எல்லாம் அவனா இருக்கிறபடியா. ஆனா எல்லாமே ஒரே நேரத்துல இல்லையா சுவாமி? பலராம அவதாரம், கண்ணனாதான் ஒரே நேரத்துல, பரசுராம அவதாரம், ராம அவதாரம் ஒரே நேரத்துல. அது எப்படி சுவாமி? இவரே நமக்கு இந்த படத்துல எல்லாம் காமிக்கிறான், டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன். அந்த மாதிரி அவர் வந்துருவாருன்னா அந்த இடம் வரைச்ச சொல்றேன். அந்த மாதிரி நிலையிலன்னா எப்படி சுவாமி அவரே 2ஆ வருவாரா, 3ஆ வருவாரா? இப்ப நம்ம திரைப்படத்துல எல்லாம் காமிக்கிறா இல்லையா?
டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன், இவரே தாத்தா, இவரே அப்பா, இவரே பிள்ளை அப்படின்ற வரைக்கும். அந்த மாதிரி இங்கேன்னா அந்த மாதிரி இல்லை. அப்ப இதுல என்ன இருக்கு? இதுல அவதாரத்துல முக்கிய அவதாரம், கௌண அவதாரம் 2 உண்டு. அந்த கௌண அவதாரத்துக்குள்ள நிறைய பிரிவுகள் உண்டு. அந்த அந்த மற்ற வரைச்சு அப்படி சேர்ந்து சொல்றேன். ஆனா இப்போதைக்கு என்ன ஞாபகம்னா, நிறைய அவதாரம் உண்டு. ஒரே காலத்துல இவர் 2-3 அவதாரங்கள் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அது எப்படி எடுக்கிறாரு, இதே சரீரம் அங்க போகுமா, இதே ஆத்மா அங்க இருக்குமா, என்ன மாதிரி இருக்குன்றது அந்த இடத்துல பார்ப்போம். இப்ப இதுக்கு சொல்றா இல்லையா, அதைத்தான் ததோ விஸ்வம் யக்ராமது. யக்ராமதுன்னா பகவான் எப்பவுமே ஒரு அரைவரைக்கு உட்படாதவன், எப்பவுமே இருக்கான்னு அர்த்தம். எப்பவுமே இருக்கான்னு சொல்லிட்டு ததோ விஸ்வம் யக்ராமதுன்னா எப்பவுமே இருக்கான். ராமன் எப்பவுமே இல்லையே. 11,000 வருஷங்களுக்கு தான் கிளம்பி போயிட்டார். கண்ணன் 120 வருஷங்கள் தான் கிளம்பி போயிட்டான். நரசிம்மனும் ஒரு முகூர்த்தம் தான், ஒரு முகூர்த்த காலம் தான் நரசிம்மன் இருந்தார். அந்த முகூர்த்த காலம் வச்சு அதுக்கப்புறம் அவர் இருக்காருன்னு நினைச்சு நம்ம சேவிக்கிறோமே தவிர, விக்கிரத்தை வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் அவரே பிரத்யட்சமா வந்தாருன்னா சில பேருக்கு அவர் மானசீகமா காமிச்சிக்கலாமே தவிர, மேற்கொண்டு அந்த அவதாரம் மறுபடியும் இருந்ததுன்னா கிடையாது. ஆனா இருக்கான்னு சொன்னா உண்டு. பகவானுக்கு 5 நிலைகள் பார்த்தோமோ, அந்த ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த நிலை என்னன்னா, அந்த நிலைதான் அர்ச்சாவதார நிலை. இன்னைக்கு போறோம்னு கேட்கலாம். நம்ம நெதர்லாண்ட்லயே இருக்காரனோ, அந்த கோயில சனஞ்சலி திருவேங்கடபடியான பாலாஜிய சிவசாக்கியம் இருக்கானோ, இப்ப போனாலும் போய் சேவிக்கலாமோ, ராத்திரி போனாலும் சேவிக்கலாம், எப்ப போனாலும் சேவிக்கலாமோ. அந்த சேவிக்கக்கூடிய தன்மை காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் ஒரு அளவிடப்பட முடியாது. அதனால என்னைக்குன்னு இருக்காருன்னு அது தெரியாது. ஏன்னா புரியத்துக்காக, ஏன்னா இப்ப கண்ணனோ ராமனோ அப்ப காலத்தால் உட்பட்டது வச்சுக்கலாமா சார், பேச்சுக்காக சொன்னதை தவிர அவர் அந்த அவதார திசையில அவர் அந்த நிலையில இருக்காருன்னு அர்த்தம் என்னைக்கு உண்டு. என்னைக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனையோ ரிஷிகளுக்கு கண்ணன் சேவை சாதிச்சிருக்காரு. எத்தனையோ. இப்ப ஒண்ணு வேண்டாம், மன்னார்குடி ராஜகோபாலன் இருக்காரு, அவர் 7 இருக்கார், அவர் 108 கிடையாது. அந்த பெருமாள் அங்க எவ்விதமா வந்தாரு. அதுக்கு தட்சிண துவாரகான்னு பேரு. துவாரகான்னு அங்க இருக்கு, வடக்கு பக்கத்துல இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல தட்சிண துவாரகா மன்னார்குடி ராஜகோபாலன் பேரு. யாரோ 2 ரிஷிகள் என்ன பண்ணா, கண்ணனை சேவிக்கிறதுக்காக போயிருக்கா. அவர் இருக்காரு. அவர் இன்னும் அவதாரம் பண்ணி அந்த கண்ணனுடைய அவதாரத்தை அங்க ஏற்காடு போய் சேவிக்கிறதுக்கு இன்னும் போயிட்டு இருக்கா. எங்க தமிழ்நாட்டுல இந்த பக்கத்து தெருவுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்கா. எங்க போறேன்னு யாரும் கேட்டிருக்கா. இல்ல கண்ணனை சேவிக்கிறதுக்காக போறேன், நான் மதுரைக்கு போயிட்டு இருக்கேன், அங்க போய் சேவிக்க போறேன்னா, இல்ல பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி அவ போயிடுவா. அப்படின்னு இருக்கச்சே, அண்ணன் கிளம்பி போயாச்சு, அவதாரம் முடிஞ்சு கிளம்பி போயாச்சு. ஐயோ இழந்தேனா என்ன பண்ணா, அங்கேயே அவ தபஸ் பண்ண ஆரம்பிச்சா. அங்கேயே பிரத்யட்சமாயிட்டா. இப்ப கண்ணன் இப்ப மறுபடியும் ஒரு அவாளுக்கு பிரத்யட்சமா, ஆனா எல்லாருக்கும் தெரியலையோனோ. அதனால இந்த ஒரு வரையறைக்கு உட்பட்டார் நம்ம வச்சுக்க வேண்டாம். அவதார திசையில ஒரு வரைவுக்கு உட்பட்ட மாதிரி வச்சுக்கணுமே தவிர, அதுக்குன்னு புறப்பட்டு போயிட்டார் அப்படின்னு நம்ம என்ன இனிமே கிடையாது. பட்டுனா ஒவ்வொரு திவ்ய அர்ச்சாவ திருமேனியாக பூர்ணமா சாய்க்கிறார், தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கணும். சாசனா நசனே அபி, சாசனா அசனே, இந்த பாருங்க கடைசி வரி பாருங்க, சாசனா அசனே இப்படி வச்சுக்கணும். சாசனா அசனே அபி, அசனம்னா என்னதுடா, அசனம்னா சாப்பிடுறது. சாசனா அசனே, அப்ப உண்ணக்கூடிய சாசனா அசனே, உண்ணக்கூடிய பகவான் உண்ணுவாரனா, அவர் சாப்பிடுறதே கிடையாது. அவர் நாமே ஸ்ரீவைகுண்ட போஜனம் சாப்பிடுறதெல்லாம் கிடையாது. என்னன்னா பசி இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு பசியே கிடையாது. அங்க சாப்பாடு என்னன்னா பகவானுடைய குணங்களை அனுபவிப்பதே சாப்பாடு. அப்படி இருக்கச்சே சாசனா அசனேன்னா உண்ணக்கூடிய தேவிய மனுஷ வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வந்து பிறக்கிறானோ. சாசனா அசனகா உண்ணாத, அசனகனா உண்ணாத, அசனா உண்ணக்கூடிய ஜென்மத்திலையும் பிறக்கிறான். அப்படின்னா தேவர்களா பிறக்கிறான், மனுஷனா பிறக்கிறான், இந்த வர்க்கத்துல பிறந்திருக்கான். உண்ணாததுன்னா கல்லு மண்ணு, அதான் அசனே. சாசனா அசனே, அசனா உண்ணாதது சொன்ன கல்லாவும் பிறக்கிறான், மண்ணாவும் பிறக்கிறான், மலையாவும் பிறக்கிறானோ. அப்ப அது மட்டும் இல்ல, ஸ்தாவர ஜங்கமங்கள், மரம் செடி குடிகளா பிறக்கிறானோ, அதைத்தான் தெரிவிக்கிறது. சாசனா அசனே அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட சாசனா அசனே அப்படின்னா கல்லு மண்ணெல்லாம் சாப்பிடாது. அந்த அசனம் என்று பேர்ல சாசனா அசனே அப்படின்னு உண்ணுகிற தேவதை மனுஷருக்குள்ளே இருக்கிறான். உண்ணாத கல்லு மண்ணு முதலான தாவரங்களும் நீக்கவர நிறைந்திருக்கான். எந்த ஒரு வஸ்து எடுத்துனாலும் அந்த வஸ்துக்குள்ள பகவான் இருக்கான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. பிரம்மம் இல்லாத தத்துவம் தான் இருக்கா, உண்மை கிடையாது. அதுதான் அந்தர்யாமி. அப்ப ஒரே
மந்திரத்துக்குள்ளே அஞ்சையும் சொல்றார் பாருங்க. ஒரே மந்திரம் தான். எங்க தெரியுது? திரிபாதூர்தமுதை புருஷகா பாதோஸ்யேகா பவாத் புனகா ததோ விஷ்டம் யக்ராமது சாசன அசனே அபி. ஒரே மந்திரத்துக்குள்ளே பகவானுடைய 5 நிலைகள். என்ன விடைகள்? பரவாசுதேவன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட நிலை, அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வியூக நிலை என்று சொல்லக்கூடிய திருப்பார்களை வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ய அனிருத்தன் பார்த்துக்கணும். அதுக்கு மேற்கொண்டு அவதாரங்கள், நல்ல அவதாரம் எடுக்க ராமகிருஷ்ண அவதாரம் பண்ணான்னு பார்த்துக்கணும். அதுக்கு மேல அர்ச்சாத்திர்மேனி இப்ப பார்த்தோம்னா சாசன ஆசன அப்படி கல்லுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் ஒவ்வொரு ஸ்தாவரத்துக்குள்ளும் மனுஷர்களுக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கணும். அதுக்கு மேல அர்ச்சாத்திர்மேனி எப்பொழுதும் சேவசாக்கக்கூடிய அர்ச்சாத்திர்மேனி இருக்கணும். அப்போ ஒரே மந்திரத்துக்குள்ள இந்த 4 மந்திரத்துக்குள்ளே பகவானுடைய 5 நிலையில தெரிவிக்கிறார். திரிபாத்பூதமுதை புருஷகா பாதோஸ்யேகா அபாத் புனகா ததோ விஸ்வம் யக்ஷாமது சாசனா அசனே அபி. அதான் தெரிவிக்கிறார். அப்ப இப்படி பெருமாள் அஜாயமானோ பகுதா விஜாயத்தின் சொல்லி எண்ணின்ற யோனியுமாய் பிறப்ப வீரளிப்பா எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேனின்று கேட்டருள்வாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் தெரிவிக்கிறாரியா. ஆக ஒரு பிறவி அனிருத்தனாக ரட்சணத்துக்காக, மற்றொரு பிறவி பிரத்யும்னன் அது எதுக்கு சிருஷ்டிப்பதற்காக, மற்றொரு பிறவி சங்கர்ஷன் எதுக்காக அதை அழிக்கிறதுக்காக. இந்த மேற்கொண்டு இந்த மந்திரத்திலே சிருஷ்டின்னா என்ன, சம்ஹாரம் என்ன, அதே போல சிருஷ்டி எப்படி பண்றான், என்னமா பண்றான், இதெல்லாம் சொல்ல போற. மேற்கொண்டு இதெல்லாம் சொல்ல போற. இப்ப இதுக்குண்டான பதபதார்த்தத்தை பார்த்துட்டோம். மேற்கொண்டு சிருஷ்டிக்காரை என்னன்னு பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் இந்த மேலிடத்துல வர திரிபாத்பூதமுதை புருஷகா பாதோஸ்யேகா பவாத் புனகா ததோ விஸ்வம் யக்ஷாமது சாசனா அசனே அபி. சரி, இப்ப இது இருக்கு இல்லையா? இப்ப இப்படி இருக்க செய்து இப்ப எது ஜெகத் சிருஷ்டிக்காக பகவான் பார்க்கணும். புருஷ சுத்தனை சிருஷ்டியை பத்தி சொல்றது என்னன்னு சொல்ற சுவாமி? அவன் சிருஷ்டிக்கிறான்றது. சிருஷ்டிக்கு காரணம் யாரு? யார் சிருஷ்டிக்கு காரணமோ அவன் தான் பரதேவதை. காரணம் து ஜேயகான்னு சாஸ்திரம் சொல்றது. யார் காரண வஸ்து, அந்த காரண வஸ்துவ தியானம் பண்ணி சொல்லிருக்கு. அப்ப யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் பரதேவதை. அவனைதான் வேணும் பரமபுருஷன். அவனைதான் இந்த புருஷத்துவம் சொல்றது. சரி, இப்ப நாராயணன் தான் சிருஷ்டிகர்த்தா. அப்ப நாராயணன் தான் சிருஷ்டிகர்த்தான்னு ஸ்தாபிக்கணும். அப்ப ஸ்தாபிக்கணும்னா ஒரு வஸ்து, ஒரு பொருள் பண்ணணும்னா அதுக்கு 3 நிலைகள் தேவை. ஒரு பானை பண்ணணும், அதே போல இந்த பிரபஞ்சம் பண்ணணும். பிரபஞ்சம் பண்ணணும்னா அதுக்கு 3 நிலைகள் தேவை. என்ன நிலைகள்? நிமித்த காரணம், உபாதான காரணம். இது கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். நிமித்த காரணம், உபாதான காரணம், சககார காரணம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பானை பண்ணணும். பானை பண்ணணும்னா அதுக்கு 3 நிலைகள் தேவை. முதல்ல குயவன் இருக்கணும், அதுக்கு அடுத்தபடியா மண் வேணும், அதுக்கு அடுத்தபடியா இந்த குயவன் மண் இருந்தாலும் போராது, அந்த பாண்டம் பண்ணுவதற்கான உபகரணங்கள் தண்டு தனி சக்கரம் தான் அது வச்சுட்டு சுத்தி பண்ணுவா இல்லையா? அப்ப அதுவும் வேணும். அதுக்கு என்ன தெரியுமா? குயவன் ஸ்தானம் தான் நிமித்த காரணம்னு பேரு. நிமித்தன்னா சங்கல்பம் பண்றான், நான் பானையை பண்ண போகிறேன் அப்படின்னு குயவன் சங்கல்பம் பண்றானோ அதான் நிமித்தம், நிமித்த காரணம். அதுக்கப்புறம் அதுக்கு உபாதானம். உபாதான அதுக்கு பொருள் வேணுமோனோ, அந்த பானை பண்றதுக்கு மண் வேணுமோனோ, அதுக்குதான் உபாதான காரணம். உபாதான காரணம் வேணும். அதுக்கு மேற்கொண்டு சககாரி காரணம். அதுக்கு சகாயம் பண்ணணுமோனோ, தண்டு தறி சக்கரம் அந்த கொம்பெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் சகாயம் பண்ணணும். அதுக்கு சககாரி காரணம். இந்த 3 காரணங்கள் இல்லாம எதையும் சிருஷ்டிக்க முடியாது. இப்ப பகவான் பகவான் ஒரு காரணமா இருக்கார், யாரோ ஒருத்தர் ஒரு காரணமா இருக்கார், இன்னொருத்தர் ஒரு காரணமா இருக்கார் அப்படின்னு வச்சுட்டா அப்ப பகவான் தான் சிருஷ்டித்தார்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. இவர் சிருஷ்டியில இவருக்கு ஒரு பங்கு, 3 பங்குல இவருக்கு ஒரு பங்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு பங்கு. இன்னொருத்தர் ஏன்னா மண்ணும் பானைக்கு, பானை இல்லைன்னா மண்ணு பண்ண முடியாது, தண்டு தறி சக்கரம் இல்லைன்னா பண்பானை பண்ண முடியாது, குயவன் இல்லைன்னா சங்கல்பமே பண்ண முடியாது. அப்ப இது 3ம் இருந்தாகணும். அதே போல பகவானுக்கு அவருக்கு தன்னை தவிர இன்னும் 2 பேர் இருந்தா அவரால் பண்ண முடியுமானா கிடையாது. தான் ஒருத்தனே பண்றார். இப்ப தான் ஒருத்தனே பண்றாருன்னா அப்ப தானே மண்ணாவும் இருக்காரு, தானே குயவனாவும் இருக்காரு, தானே அந்த தண்டு தறி சக்கரமாவும் இருக்காருன்னா ஆமா, அது எப்படி சொல்லணும்? அது என்னமா முடியும்? ஒண்ணு அவரு சங்கல்பம் பண்றாரு, ஏன்னா அவருக்கு ஞானம் இருக்கு, மண்ணுக்கு ஞானம் கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பண்ணி நீ பிரபஞ்சத்தை வச்சுக்கணும்.
இதுதான் உலோக சிருஷ்டி. உலகத்தை சிருஷ்டிக்கிற மண்பானை ஸ்தானத்துல உலகத்தை சிருஷ்டிக்கிறான்னு வச்சுக்கணும். வச்சுட்டா உங்களுக்கு அதுக்குண்டான சமாதானம் கிடைச்சிடும். இப்ப 3 நிலையாலும் பகவான் இருக்கார். நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். அதத்தான் இந்த 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 4வது மந்திரம் என்ன, 5வது மந்திரம் இது 2 அதான் சொல்லுது. திரிபாத் மூர்த்த உதை புருஷகா பாதோஷேகா பவாத் புனகா ததோ விஸ்வம் யத்காமது சாசனா நசனே அபி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்ப பகவான் சிருஷ்டிக்கும் போது தன்னையே 4ஆ பிரிச்சுக்கிறார். தன்னையே 4ஆ பிரிச்சுக்கிறார். அப்பனா சிவன் பிரம்மா இவாளுக்கெல்லாம் காரியம் இல்லையா சுவாமி? இருக்குன்னு சொல்றாரு. மறுபடியும் இவர் தான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றாருன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும், என்னமா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப தன்னையே 4ஆ பிரிச்சு, இது 4ஆ பிரிச்சுட்டாருன்னா ராமாவதாரத்திலே பார்த்தோம். ராமாவதார் தன்னையே 4ஆ பிரிச்சுட்டார். தான் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் 4ஆ பிரிச்சா போல அதே போல இங்கேயும் 4ஆ பிரிச்சுக்கிறார். அங்க அவதார காலத்தை 4ஆ பிரிச்சுட்டார். இங்க சிருஷ்டிக்கணுமோ, படைக்கணுமோ, படைப்பதற்காக தன்னை 4ஆ பிரிச்சுக்கிறார். வாசுதேவ, சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்தர் இந்த 4ஆ பிரிச்சுட்டார். 4ஆ பிரிச்சுட்டு எங்க இருக்கு? நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் நான் சொன்னோம். சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்தம்சகா, சதுர்புஜகா, பிராஜிஷ்ணு, போஜனம், போக்தா, சகிஷ்ணு. இந்த திருநாமங்கள்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் வருதணும். இதெல்லாம் 4ஆ பிரிச்சதை சொல்றது. இதுதான் பிரிச்சிருக்காரு 4ஆ. சதுராத்மா, சதுர்வியூகா, வியூகம் தானே பார்த்தோம், வியூகம் திருப்பார்கள். சதுர்வியூகா, சதுர்தம்சகா, சதுர்புஜகா, பிராஜிஷ்ணு, போஜனம், போக்தா, சகிஷ்ணு அப்படின்னு தெரியுதா? அப்படி 4ஆ பிரிக்கச்சே இதுல பரவாசுதேவன்றது முதல் நிலை. பரவாசுதேவன் அவர் ஸ்ரீவைகுண்டம் இருப்பார். ஸ்ரீவைகுண்டது நிச்சய விபூதி. முதல்ல நீங்க உங்க மனசுல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அழியக்கூடிய லீலா விபூதி, அழியாதது நிச்சய விபூதி. என்னைக்குமே அழியாது, என்னைக்குமே அழியாத நித்திய விபூதி. அங்கிருந்துதான் ஆரம்பிக்கும். அப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கச்சே அவர் தான் பரவாசுதேவன் பேரு. அந்த பரவாசுதேவன் என்ன பண்ணுவார்? முதல் நிலை இருக்கு இல்லையா, அவர் தன்னையே 4ஆ பிரிச்சுக்கிறார். அந்த தன்னையே 4ஆ பிரிச்சுக்கிறது தான் வியூகம்னு பேர். யூகீகரித்தல் கேள்விப்பட்டுக்கணும். அப்படியே சுத்திக்கிறார் பாருங்க. யூகீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற பாருங்க. யூகீகரித்தல் இருக்கு இல்லையா, அந்த ஜெகத் சிருஷ்டிக்காக பரவாசுதேவன் நித்திய மண்டலத்தில் இருக்கும் போது என்ன பண்றாரு? அவருடைய தசை என்ன பார்த்தோம்? நித்தியோதித தசை, சாந்தோதித தசை, 2 தசை இருக்கணும் அவருக்கு. நித்தியோதித தசை, சாந்தோதித. ஸ்ரீவைகுண்டத்துல நன்னா இருக்கச்சே அந்த ஆதிசேஷ பரங்கத்தை அமர்ந்து கொண்டு சொரூபத்தை தானே தியானம் பண்ணுவாராம். இது போல ஆழ்கடல்ல ஜலசமுத்தியில இருக்கும் போது எப்படி நிசப்தமா இருக்கும் போது எப்படி அந்த சப்தத்துல சப்தம் அப்படியே தனதானே அனுபவிச்சு என்னமா இருக்கும், எந்த விதமான சப்தமும் இல்லாத கட்சி எப்படி இருக்கும், அதை போல தன்னைத்தானே தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ஜெகத் ரட்சணை இப்படி பண்றது அப்படின்னு தன்னுடைய குணங்களை தானே அனுபவிக்கக்கூடிய தன்மை. இது இத்தனை சீவைக்குள்ள தாண்டி இருக்கு. இதுக்குதான் நித்தியோதித தசைன்னு பேரு. இதுக்கு நித்தியோதித தசைன்னு பேரு. இந்த தசையிலிருந்து பெருமாள் கொஞ்சம் மாறுவார். தன்னை தானே அனுபவிச்சுருக்கக்கூடிய தன்மையிலிருந்து இல்லை மெதுவா மாறுறான்னா இப்படியும் தான் இருக்கும். அப்படின்னா மாறுறதுன்னா இது மாறுறதுன்னா எப்போதும் மாறாது. ஆனா அதன் பின்பு லீலா விபூதிக்கு உருவாகணும். அந்த லீலா விபூதி உருவாவதற்கு பகவானுக்கு 2 விபூதி. நித்திய விபூதி, விபூதினா அந்த இடத்துல விபூதினா சொத்து. விபூதி ஈஷன் கொடுத்து சொத்து சாஸ்திரம் தான். விபூதினா சொத்து. அந்த சொத்தா இருக்கு இல்லையா, நித்திய விபூதி, லீலா விபூதி. நித்திய விபூதின்னு எப்பவுமே அழியவே அழியாது. அது படைக்கப்படுவதும் கிடையாது, அழிக்கப்படுவதும் கிடையாது, எப்போ இருந்துட்டு இருக்கும். ஆனா லீலா விபூதி படைக்கப்படும், அழிக்கப்படும். நாம் இருக்கதான் லீலா. லீலைனா விளையாட்டு. விளையாட்டுக்காக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை லீலை. நிச்சயமா எங்கேயே இருக்கக்கூடிய நிலை நிச்சயமூதி படைப்பதும் கிடையாது, அழிப்பதும் கிடையாது. இங்கு படைப்பதும் உண்டு, அழிப்பதும் உண்டு. அதனாலதான் அதுக்கு லீலா விபூதி என்பது. லோகவத்து லீலா கைவல்யன்னு வியாச பகவான் பிரம்மசூத்திரத்தில் எடுக்கிறார். லோகவத்து லீலா கைவல்யம் சாதிக்கிறார்னா பகவான் எதுக்கு படைக்கிறார்னா, சரி சுவாமி அழிக்கிறார், படைக்கிறார், காக்கிறார், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். எதுக்கு சுவாமி? இன்புறும் விளையாட்டுடன், விளையாட்டுக்காக அப்படின்னு பிரம்மசூத்திரத்தை வியாசர் எடுக்கிறார். பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறார், லோகத்தை காக்கிறார், லோகத்தை அழிக்கிறார். எதுக்காக சுவாமி? எதனால? விளையாட்டுக்காக பண்றாங்க.
இன்புறும் இவ்விளையாட்டுடையான். இதைத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே. இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லலிலனே. ஆழ்வாருடைய பாசனம். வீட்டை பண்ணி பட்டி வைத்ததோர் காரேன்னு ஒரு பதிகம், கடைசி பதிகம். அதுல வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரேன்னு தெரிவிக்கிறார். எது சொன்னா, ஒவ்வொரு மற்றொரு இது என்ன சொல்ற, அந்த பாட்டுல ஒரு பெண்ணு மற்றொரு பெண்ணை பார்த்து கேட்கிறா. இது நாச்சியார் திருமொழி இல்லையா? பெண் ஆண்டால் பெண் பாவம். அவளுக்கு தோழி இருக்கா. அந்த தோழி இன்னொரு தோழியை பார்த்து கேட்கிறா, கண்ணன் எங்கே பார்த்தேல அப்படின்னு. கண்ணன் எங்க பார்த்தனா, வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டினா இந்த பாசுரம் பூர்த்திய பிருந்தாவனத்துக்கு. ஆண்டாள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அந்த பாட்டை பாடி அப்ப அங்க போய் பாடிருக்கான். அங்கவே எல்லாம் போய் பாடல. அவ அங்கிருந்து நகரவே இல்லை. இங்கிருந்து அவளுக்கு சேவை காய்ச்சிருக்கான் பகவான். அந்த பிருந்தாவனத்துக்கு 10 பாட்டு. பட்டி மேய்த்ததோர் காரு அந்த 10 பாட்டுல இந்த இடைச்சி பாவத்துல பாடுறா. வீட்டை பண்ணி விளையாடும் விமனம் தன்னை கண்டீன்னு. வீட்டை கட்டுறா போல எதை கட்டா, இந்த லீலா விபூதியை கட்டுறான். அப்பனா சிருஷ்டிக்கிறான் அர்த்தம். லீலா விபூதி என்ன, 7-14 லோகங்கள் கொண்டது ஒரு லீலா விபூதி. விபூதினா சொத்துன்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி எத்தனை, இதுக்கு ஒரு அண்டகடாகன்னு பேரு. இந்த மாதிரி 10,000 அண்டகடாகங்கள் இருக்கு. அது அத்தனை சிருஷ்டிக்கிறான். அதுதான் வீடு இருக்கு. வீட்டை பண்ணி எதுக்காக வீட்டை பண்றான்னா, விளையாட்டுக்காக பண்றான். விளையாட்டுக்காக பண்றான்னு சொல்லிட்டு கூடவே அந்த அர்த்தமா விமலன் இருக்கு. விமலன்னா குற்றமற்றவன் அர்த்தம். விமலன்னா குற்றமற்றவன் அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல வீட்டை பண்ணி விளையாடும் விமலங்கண்ணை கண்டீர்களா அப்படின்னு பாசுறோம். அப்ப குற்றமற்றவன் எதுக்கு சுவாமி வரணும்? வீடை கட்டியாச்சு, ஜெகத்தை சிருஷ்டிச்சாச்சு. சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் அதுல என்ன குற்றம் இருக்கு? குற்றம் என்னன்னா, ஏன்னா பண்ணி அழிக்கிறான். ஒண்ணும் வீட்டை பண்றான், பண்ணி உடனெல்லாம் அழிக்கிறது இல்லை. அந்த வீட்டை பண்றதுக்கு எத்தனை காலம் எடுத்துன்றதோ அத்தனை காலம் வீடு நன்னாதான் இருக்கும். வீடுன்னா இந்த பிரபஞ்சம் நன்னாதான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அத்தனை லட்சம் வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அழியாது, மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுது. அப்ப பண்ணி அடிக்கிறானோ, பண்ணி அடித்தாலும் இதுலதான் குற்றம் இருக்குமோ அப்படின்னு தோணுமணும். எதுக்காக சுவாமி? ஆசையா படைக்கிறார், படைப்பார், ஆசையை முடிச்சுடுறார், ஆசையை அழிக்கிறார். அவர் ஆசையை படைக்கிறார், ஆசையை முடிச்சிடறாருன்னா, ஆசையை படைச்சா ஆசையை முடிக்கிறான், குற்றம் உண்டானா? குற்றமே கிடையாதுங்க. என்ன சுவாமி குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு படைக்கிறது எதுக்கு, அழிக்கிறது எதுக்கு? படைக்காம இருந்துக்கலாம்னா, இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது என்னதான், வீட்டை பண்ணி விடலாம் பீமாலான்னு சொல்றார். விவரணம் குற்றம் இல்ல. பீமாலான் குற்றம் இல்லாதவன். யாரா நோலன் பெயர் வச்சுட்டா அவ குற்றம் இல்லாதவன் அர்த்தம். தெரியாது, இருக்கா இல்லையான்னு தெரியாது, இருக்கட்டும். அப்ப ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணுவானா சுவாமின்னா, ஒரு குழந்தை கடல் பீச்சுக்கு போயிடுது. பீச்சில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. சாயங்காலம் வேலை 5-6 மணிக்கு போயிடுது. குழந்தை அவ தாயார் தப்படால போயிருக்கா. போயிட்டு 2 மணி மண்ணில் விளையாடி இருக்கும். மண் இருக்கு போனோம், மண்ணெல்லாம் வீடெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருக்கும். 8:30 மணி ஆயிடுத்து. அந்த மண்ணை கட்டி அதுல பெரிய அரண்மனை மாதிரி கட்டி அதுல கொடியெல்லாம் நட்டு 2 ராஜா ராணி நிக்கிற மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு இன்னமும் பண்ணி நல்லா விளையாடுறது தாயார் தவிர பார்த்துட்டே இருக்கா. 8:30 மணி ஆயிடுச்சு. குழந்தை கிளம்பி போகலாம், ஆத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், போலாம், வா இதுல கிளம்பி போச்சு. கிளம்பி போச்சு. நீ வீட்டை என்ன பண்றது? இவ தானே கட்டிருக்கா. என்ன பண்ணா, போன வேகத்துலன்னா ஒரு காலால் அப்படி 8 வச்சுட்டு போயிடுவா. அப்படி 8 இல்லைன்னா அழிச்சிடுவா. 8 உதைக்கிறாலே இது அடிக்குறைப்பு. அது குற்றமானா? குற்றமே இல்லை. என்ன இதெல்லாம் கட்டியிருக்க இப்ப அழிச்சிட்டேன்னா, அவனுக்கு அது விளையாட்டு. அந்த விளையாட்டுக்காக கட்டினா விளையாட்டுக்காக அழிக்கிறான். அதுல குற்றம் இருக்க? குற்றமே இல்லையா? அதே போல பகவான் விளையாட்டுக்காக இங்க சிருஷ்டிக்கிறான், அதே விளையாட்டுக்காக அடிக்கிறான். சுவாமி அவர் விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேன்னா, எனக்கு சமப்படுத்திட்டு காரணம். ஏன்னா சமப்படுத்த சமப்படுத்துறது அவர் இல்ல, நம் கர்மா. அது நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்ப சிருஷ்டிக்கவே வேண்டாமே. அதைதான் இங்க பார்க்க போறோம். என்னையே இது பண்ணணும் அப்படி இங்க சிருஷ்டிக்காம இருந்துக்கலாம், மறுபடியும் போயிருக்கலாமே. மேற்கொண்டு பார்ப்போம். இப்ப எப்படி குழந்தை பண்ணிட்டோ அதே பண்ணா, அப்ப அந்த கட்டும்போது காலால் ஒஜிட்டு போறதுனும் அதுல அந்த மண்ணெல்லாம் போயிருந்தோம். ஆனந்தத்துக்காக கட்டுறது, அதே ஆனந்தத்துக்காக அழிக்கிறதுனும் அதே ஆனந்தம். அதே போலதாங்க அந்த ஆனந்தத்தை போல பகவத் விஷயத்தை தன்னுடைய ஆனந்தத்துக்காக உலகத்தை பகவான் படைக்கிறான். அவன் ஆனந்தத்துக்காக என்ன பண்றான்? சம்மாக அழிக்கிறான். இதுல எந்த விதமான குற்றம், அதான் விமலன் தன்னை கண்டீரேன்னு தெரிவிக்கிறாளே. இத்தனைக்கும் இந்த பாருங்க, இப்ப அங்க பீச்சில் அந்த குழந்தை மண்ணு கட்டித்தோணும். அந்த மண்ணும் அந்த பீச்சும் அந்த குழந்தைக்கு சொந்தமா? இல்லவே சொந்தமே கிடையாது. அது அந்த குழந்தைக்கு அதிகமா சொந்தம் கிடையாது. ஆனா இந்த ஜகத்து முழுதும் பகவானுடைய சொந்தம், அவனுடைய சொத்து. இதனை பார்த்தோம், விபூதின்னு பார்த்தணும், லீலா விபூதி, நெச்சி பூதி அவனுடைய சொத்துன்னு பார்த்தோம்னா பூர்த்தி அவனுடைய சொத்து. அவனு முழுவதும் அவனுடையதா இருக்க. அவன் இருக்கும்போது
அதை படைக்கிறதுலும் தவறில்லை, அதே போல அதை ரட்சிக்கிறதும் தவறில்லை, அதை அழிக்கிறதுலும் தவறில்லை. அந்த குற்றம் அவனுக்கு வராதுன்னு தான் தெரிவிக்கிறது தான் ஆண்டாள் வீட்டை பண்ணி விளையாடும் விபலம் தன்னை கண்டீரேன்னு தெரிவித்தார். அப்ப படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் பகவானே அப்படின்னு சொன்னார். இனி மேற்கொண்டு யார் படைக்கிறார், யார் காக்கிறார்கள், யார் அழிக்கிறார்கள், அதைத்தான் இந்த மந்திரம் சொல்றது. அப்ப நம்ம சாமானியம் என்ன சொல்லுவார், பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், சிவன் அழிக்கிறார். பிரசித்தமா இது பொதுவா நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த புருஷ சுத்தத்தின் ஆகட்டும், தசோபனிஷத்து 10 உபனிஷத்துக்கள் இருக்கணும். இந்த புருஷ சுத்தம் ஆகட்டும் 10 உபனிஷத்துக்கள். இது 10 உபனிஷத்துக்கு என்ன சொல்றதுன்னு ஆகட்டும், பிரம்மம் தான் படைக்கிறது, பிரம்மம் தான் காக்கிறது, பிரம்மம் தான் அழிக்கிறதுன்னு இருக்கு. அங்க பிரம்மாவையோ சிவனையோ அங்க ஏதாவது எடுத்துக்கான இல்லவே இல்லை. இப்ப பகவான் விஷ்ணு அதே போல பிரம்மம் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும், யாரா பார்த்திருக்காங்க? சாஸ்திரம் மூலமா தான் நமக்கு தெரியும். சாஸ்திரம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா யாரும் பிரத்யட்சமா சேவிச்சது கிடையாது. நமக்கு பிரமாணம் முக்கியம். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சாஸ்திரம் வி பிலீவ், நம்ம நம்பிதான் பண்ணுவோம். அப்ப சாஸ்திரம் நம்பிக்கை வச்சுன்னு கட்டுவோம். அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை எடுத்துட்டோம். அதுதான் சனாதன தர்மம். அந்த தர்மத்தை யாரெல்லாம் சனாதன தர்மத்தை ஒத்துண்டாலும் அத்தனை பேரும் அதை நம்புறான். அப்படி இருக்கச்சதே அந்த சனாதன தர்மத்துக்குள்ளே புருஷ சக்தமோ தசோபனிஷத்து 10 உபனிஷத்து கேன சக்கிய முண்டுக்கிய தைத்திரிய எத்தனை உபனிஷத்து இருக்கோ அத்தனை உபனிஷத்தும் பிரம்மன் தான் சிருஷ்டிக்கிறது, பிரம்மன் தான் படைக்கிறது, பிரம்மன் தான் அழிக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பன்னா பிரம்மா சிவன் தான் என்ன சொன்னீங்க, பிரம்மா என்று ஜீவாத்மாவுக்கு ஒரு பதவி. பிரம்மம் வேறு, பிரம்மா வேறு. பிரம்மா அசிஸ்டன்ட் டைரக்டர், டெப்டி கலெக்டர். அது என்ன சுவாமி வரக்கடிச்சே இருக்குதா? இல்ல, வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன படிப்பு, அந்த படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ என்ன கொடுக்குறாலும் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது வருது. ஆனா அந்த பதவி அவருக்கு, அந்த பதவி யாருக்கு வேணா வரலாம். இப்ப அந்த பதவியில ஜெயராமன் ஒருத்தர் இருக்கார். அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வரப்போற, நாராயணன் ஒருத்தர் வரப்போறாரு. அந்த மாதிரி இது பதவி. பிரம்மான்னா ஒரே இந்த ஆத்மாவே பிரம்மாவே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மா ஒரு பதவி. அந்த பதவி காலம் முடிஞ்சிட்டு பிரம்மாவுக்கு 100 வருஷம் இருக்கு. அந்த 100 வருஷம், ஆனா நம்ம 100 வருஷம் அதுக்கு இல்ல, அதுக்கு 100 வருஷம் வேறு. ஆனா பொதுவா 100 தான், எல்லாருக்கும் 100 தான். ஆனா பிரம்மாவுடைய 100 காலம் இருக்கு வேறு. அந்த காலம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். அப்ப அவருக்கு 100 காலம் போயிடுச்சுன்னா அவர் கிளம்பி போயிடுவார். அதே போல சிவன் என்பது ஒரு ஜீவாத்மாவுக்கு பதவி. சிவன் என்பது ஒரு ஜீவாத்மாவுக்கு பதவி. அப்ப இந்த 2 ஜீவாத்மாவுக்கும் அந்தந்த பதவிகள் கொடுத்து அவர்களுக்கு பிரவேசித்து என்னென்ன செயல்களை அவர்கள் செய்ய வைக்கிறார். பதவி கொடுத்து இருக்கிறார். அது அங்குதான் இந்த புருஷ சுகத்துல பூர்த்தியா நம்ம பார்க்க போறோம். இதுதான் பூர்ணமா போகணும் அப்படின்னா எல்லா உபனிஷத்துக்கும் இதைதான் சொல்றது. அப்ப அதை பண்ணுவதற்குதான் பெருமாள் பொதுவா என்ன பண்றாரு, அதை மாத்திக்கிறார். தன்னை முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கச்சுன்னா எப்படி ஆரம்பிக்கணும், எந்த நிலையில ஆரம்பிக்கணும்? ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடல் வரணும். என்னைக்குமே நாம ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போனோம்னா அதுல நடுவுல ஒரு நிலை இருக்கும் தெரியுமா? புரியத்துக்காக சொல்றேன். இங்கிருந்து டைரக்டா நெதர்லாந்து போறது பிளைட் உண்டு. ஆனா அது இல்லாம நடுவில் குறுக்க எங்க ஒரு முடிவுக்கு போனோம், அங்க இறங்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்ப அது நடுவில் இறங்கி போறோம்னு. அதே போல பகவான் நேரா இங்க சிருஷ்டிக்கிறது கிடையாது. சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை மாறணுமோ, அந்த மாறக்கூடிய தன்மை இருக்கு. அந்த மாறக்கூடிய தன்மை தான் 4 தன்மைன்னு பார்த்தோம். என்ன வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் பார்த்தோம். இப்ப இது எப்படி மாறுறது? ஸ்ரீவைகுண்டநாதன் பரவாசுதேவன். அந்த பரவாசுதேவன் எப்படி மாறுறார்? யூக வாசுதேவனா மாறணும். அதுக்கப்புறம் சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தனா மாறணும். மாறினதுக்கு சிருஷ்டி காரியமே பண்ணணும். அப்படி இருக்க செய்து எப்படி மாறுறான்னா, ராத்திரி நம்ம இது உங்க ஊர்ல சொல்ல முடியாது, எங்க ஊர்ல சொல்லலாம். பாலை தயிர் ஊத்துறவணும், உரக்கு ஊத்துறவணும். ராத்திரி 9 மணிக்கு உரக்கு ஊத்துறோம். உரக்கு ஊத்தினா காலத்துல 6 மணிக்கு பார்த்தா நல்லா தயிரா கெட்டி தயிரா நல்ல பாலா இருந்துக்கேன். நல்ல பசும் பாலா இருந்துச்சு வச்சுக்கோங்க. நல்ல கெட்டியான பசும்பாலா இருந்தா நல்லா கெட்டியா. அது எருமை பால் இருந்தா இன்னும் கெட்டியாயிடும். எருமை பால் இருந்தா இன்னும் கெட்டியாயிடும். பசுமால் வச்சுக்கோ, பசுமால் நல்லா கெட்டியா இருக்கும். காத்தால பார்த்தா கெட்டி ஆயிடும். ராத்திரி 9 மணிக்கு உரக்கு ஊத்துறேன், காத்தால 6 மணிக்கு கெட்டி ஆயிடுது. நடுவுல ஒரு 1:30 மணி 2 மணிக்கு அடிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்?
எப்படி இருக்குமா? பாலான தன்மை இருக்குமா? இருக்காது. பாலான தன்மை இருக்காது. தயிரான தன்மை வந்துடுமா? வராது. பாலான தன்மையும் இருக்காது, பாலான தன்மை போயிடும். சரி, போயிடுத்து தயிரான தன்மைக்கு வந்துடுத்தானா? பாருங்க, இந்த இடைப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, இந்த இடைப்பட்ட நிலை, அந்த இடைப்பட்ட நிலை தான் என்னதுன்னா யூக வாசுதேவன் பேர். எங்கிறது? பரவாசுதேவன், சிவை குடநாதன், இதெல்லாம் எங்க இருக்கு? சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்தம்சகா, சதுர்புஜகா. இந்த வியாக்கிய சகஸ்நாமத்திலே உண்டு. இது பீஷ்மாச்சாரிய அத்தனையும் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல என்ன தெரியுது? இப்ப தயிர் ஆகாம ஒரு நிலையில் இருக்கு இல்லையா, இப்ப இந்த நாளா பிரியதை தான் வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தாடு. இந்த நாள்ல தயிர் ஆல, ஆனா அதுலயே பாதி ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு எழுந்து பார்த்தோம்னா அப்படி பாலாவே இருக்காது, அதே நேரத்தில் தயிராக ஆகி இருக்காது. இரண்டுக்கு நடுவுல இருக்கணும். நடுவுல இருக்கணும், அது கொஞ்சம் அப்படி வாயில போட்டு பார்த்தா போட்டப்படாது, போட்டு அசட்டி திட்டிப்பா இருக்கும். அசட்டி திட்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய நிலைதான் யூக வாசுதேவன் பேர். அந்த யூகாசன் பரவாசுதேவன், சிவை குண்டநாதன். அந்த பரவாசுதேவன் இருந்து அந்த சிவை குண்டநாதன் யூக வாசுதேவன் வரான். அதுல இருந்து என்னன்னா அந்த பால் என்னன்னா அதுல இருந்து சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தரன், இது உரைக்கப்பட்ட தயிர். இப்ப காத்தா 6 மணிக்கு பார்த்தா நல்லா தயிர் கட்டியா இருக்கணும். அப்ப அங்க 3 நிலைகள் வந்துருது. வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னன் இருக்கிறது வாசுதேவ நிலை. இது வியூக வாசுதேவன். அதான் இரண்டரப்பட்ட நிலை. மத்தியானம் ராத்திரி 1:30 மணிக்கு பாலாவ இருக்காது, தயிராவ இருக்காது, அசக்தி தித்தி போட்டிருக்கிறது வாசுதேவ நிலை, வியூக வாசுதேவன். வாசுதேவன் யூக வாசுதேவன். அதுக்கப்புறம் என்ன? சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்த, இந்த நிலைகள் இருக்கு. அதுதான் நன்னா தயிர் கெட்டியான நிலை. அப்ப நன்னா தோய்த்தி இருக்கிற தயிர் தான் இப்ப அது வந்துருது. இப்ப பால் மாதிரி தயிர் ஆகாத நடுவா இருக்கணும், அந்த நிலை வேறு. அதாவது பால் நிலை மாறத் தொடங்கி தயிர் நிலை அடைந்து விடக்கூடாது. தயிர் நிலை அடையாத நிலையில இருக்கிறது வியூக வாசுதேவன். அந்த தயிர் நிலை அடைந்த பிறகு வரக்கூடியதுன்னா பிரத்யும்னன், சங்கர்ஷ்ணன், அனிருத்தரன். இதுல வாசுதேவனுக்கு உண்டான தொழில் என்ன? அடுத்து இருக்கக்கூடிய சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன், இவா 3 பேருக்கு உண்டான தொழில் என்ன மேற்கொண்டு இதான் பார்க்க போறோம். இதான் 3 பேரும் பார்க்க போறோம். அப்ப பகவான் தன்னையே பிடித்து கொண்டு திருபாத் ஊர்தவுதை புருஷகா, திருபாத் ஊர்தவுதை புருஷகா, பாதோஸ்யேகா பவாத்மனகா ததோ விஸ்வம் யக்ராமது சாசன அசனவில. எல்லா பக்கத்திலும் பார்த்து 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 அப்படியே ஆரம்பிக்கிறார். என்னன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு ஜீவா அப்படியே தன்னையே பகுத்து பகுத்து கொண்டு சங்கர்ஷனா இருந்து கொண்டு ஒரு தொழில் பார்க்கிறார். அதே போல பிரத்யும்னா இருந்து கொண்டு ஒரு தொழில் பார்க்கிறார். அனிருத்தனா இருந்து கொண்டு ஒரு தொழில் பார்க்கிறார். இவர் அப்படின்னா என்னதான்? அழித்தல், படைத்தல், காத்தல். இந்த வரிசையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாம சாமானியம் எப்படி சொல்லுவோம்? படைத்தல், காத்தல், அடித்தல் சொல்லுவோம். இங்க அப்படி இல்லை. இந்த வரிசை அழித்தல், படைத்தல், காத்தல் அப்படின்னா இந்த வரிசை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த சம்பந்தப்பட்டு ஞாபகம் வச்சுன்னா குழப்பமே இல்லாம போயிடும். என்ன ஞாபகம்? சங்கர்ஷனன், பிரத்யும்னன், அனிருத்தன். இதுதான் இந்த வரிசை. இந்த வரிசை பிரகாரம் பார்த்தா சங்கர்ஷனன் அழித்தல், பிரத்யும்னம் படைத்தல், அனிருத்தன் காத்தல். இந்த வருஷம் வந்துருதா? இதை 3 பிரிக்கிறார். இதை நல்லா ஞாபகம் வைக்கணும். ஞாபகம் வச்சுட்டுதான் குழப்பமெல்லாம் இருக்கும். இப்ப 3 பிரிக்கிறார். பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த வியாபாரம் சம்ஹாரம், சிருஷ்டி, ஸ்திதி. சம்ஹாரம்னா அழித்தல், அதே போல ஸ்திதின்னா படைத்தல், சிருஷ்டின்னா படைத்தல், ஸ்திதின்னா அழித்தல். இந்த 3 இருக்கணும். இதைத்தான் பண்றாரு. இதைத்தான் என்னது? சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தான், இவா 3 பேரும் பண்றா. அப்ப படைத்தல் பிரத்யும்னம் செய்யறார், கரெக்ட். காக்கும் தொழிலை அனிருத்தன் பண்ணுகிறார். அதே போல அழிக்கும் தொழிலை யார் பண்றாங்க? அழித்தல் தொழிலை சங்கர்ஷன் பண்றார் அப்படின்னு தெரிவிக்கிறது. சரி, இதுல இருந்து இவர்கள் மூலமா தன்னை பிரிச்சு கொண்டு ஜெகஸ்டிட்டி பண்றாருன்னு தெரியாது. இதுல இருந்து தெரியுது. இப்ப இல்ல, இப்ப நமக்கு ஜெகஸ்டிட்டி பண்றதுக்கு முன்னாடி சமஷ்டி, நான் உங்களுக்கு முன்னுரை சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் முழுக்குள்ள போகணும். சமஷ்டி சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. சமஷ்டினா லோகமே இல்லை அப்படின்னா என்ன சுவாமி சொல்லிட்டு பேர்? இடமே இல்லை,
இந்த பாத்திரத்தை கொண்டு அங்க வேணும். இடம் இருந்தா சுவாமி வைக்கிறது. இடமே ஒண்ணு சிருஷ்டிக்கவே இல்லை. அது சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஜனங்களாம் சிருஷ்டித்தா எங்க வைக்கிறது? அதுக்கு பேரு சமசிருஷ்டின்னு பேரு. முதல்ல நம்ம இடத்த போடணும். அப்படின்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதெல்லாம் படைக்கப்படணும். இது படைக்கப்பட்டு இனிமேற்கொண்டு பெருமாள் பிரம்மாவை படைக்கணும். பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படைப்பு இருக்கு. என்ன படைப்புன்னா, பிரம்மா படைச்சா அவர்கள் ஜனங்களை படைக்க போறாரு. ஆனா ஜனங்களை படைச்சா வெக்கச்சுக்கு இடம் வேணுமோனும். அந்த இடம்லாம் பிரம்மா படைக்கல. அப்ப ஒண்ணும் சிவபெருமான பிறக்கல, பிரம்மா ஒண்ணும் படைக்கவே இல்லை. அப்ப பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடி பகவான் படைக்கிறார். அந்த படைப்புக்கு பேரு சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. பிரம்மா படைத்தார்னா வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. சமஷ்டி வெஷ்டி. வெஷ்டினா பிரம்மா எப்படி படைக்கிறார் பின்னாடி பார்க்க போறோம். முதல்ல சமஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டி என்னன்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அப்ப என்னன்னா நிலம், நீர், கால் என்னென்ன பஞ்சபூதங்கள் இருக்கணும். அந்த பூதம் படைக்கணும். அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் பிரம்மா படைக்க போறார். அப்ப பிரம்மா எடுக்கிறது மற்ற தேவர்களை பிரம்மா படைக்கிறார். மற்ற தேவர்கள் படைக்கிறாங்க. எங்க இருக்கு சுவாமி? இந்த ஆழ்வார் பாட்டு. ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று 4ஆம் 10 திருவாழ்வழி ஆழ்வார் தன்னூருக்கே பாட்டு பாடுறார். திருக்குறுகூருங்கிற திவ்யதேசம் ஆழ்வார் திருநெல் இப்ப பேரு. அதை சொல்றார். ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னுடைய தேவர்லோகுடி படைத்தான் குன்னம் போல் மணிமாடி திருக்குறுகூரதனும் நின்ற ஆதிப்பிரா நிற்க மற்ற தெய்வம் நாடினான். அப்ப தெய்வங்களோ உலகோ உயிரோ லீலா விபூதியில் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் எது ஒண்ணும்? உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா ஒண்ணும். இப்படி வச்சுக்கணும். ஒன்னும் தேவம் உலகம் இருக்கு இல்லையா? ஒண்ணும் சப்தத்தை தனியா எடுத்துருக்கோம். தனியா எடுத்துட்டு உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா ஒன்றும். அப்ப அது மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. இருந்தது உலகமோ உயிரோ லீலா எதுவுமே இல்லை. அப்ப இது எதுவுமே இல்லாத கதை முதல்ல பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். எங்கிருந்தா முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிக்க ஆரம்பி 4 பேர் பிரம்மாவை சிருஷ்டிக்க ஆரம்பி. ஏன்னா பிரம்மம் வேறு பிரம்மா வேறு. அடிக்கடி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிரம்மம் வேறு பிரம்மா வேறு. பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மா 4முக கடவுள்னு பேர். அப்படி இருக்கச்சது அந்த பிரம்மாவை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி ஆரம்பிச்சனே மற்ற தேவர்களையும் அவரவர்கள் மூலமா அவரவர்கள் அவா சிருஷ்டிக்கிறார். சரி, இப்ப ஆத்மாவை சிருஷ்டிக்க முடியுமா சுவாமி? முதல்ல ஆத்மாவை சிருஷ்டிக்கணும். சிருஷ்டிக்க முடியும்னா பகவான் ஆத்மாவை சிருஷ்டித்தோன் அப்படின்னு சொன்னா ஆத்மாவை சிருஷ்டிக்கிறதே கிடையாது. ஏன் சுவாமி? அவரால் சிருஷ்டிக்க முடியாதான்னா ஆத்மாதான் இருக்கிற வஸ்து எதுக்கு சிருஷ்டிக்கணும்? அப்ப அவன் ஆத்மா சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இல்லையான்னா ஆத்மா என்னைக்கு சிருஷ்டிக்கணும்? எப்பவுமே கிடையாது. என்னைக்கு ஆத்மா பிறந்தது? ஆத்மா நித்தியம். இப்ப இவ பிறந்தா சொல்லிட்டு இருக்கா சுவாமின்னா அந்த ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துட்டு வெளில வருதோ அன்னைக்கு பிறந்தான்னு அர்த்தம். ஆத்மா ஒரு நாள் பிறக்கவே பிறக்காது, ஒரு நாள் போகவும் போகாது, எப்பவும் இருந்துட்டு இருக்கும். எந்த சரீரத்தை எடுக்கிறதோ அன்னைக்கு பிறப்புன்னு அர்த்தம். அந்த சரீரத்தை விட்டுட்டோ அன்னைக்கு மரணம்னு அர்த்தம். ஆத்மா கிளம்பி போயிட்டா வாஸ்தவம் தான். ஆனா அது எதனால? சரீரத்தை விட்டு போனா மரணம், சரீரம் சேர்ந்து விட்டுதான் பிறப்பு. இதனால ஆத்மாக்கு அதெல்லாம் சரீரத்தை ஆத்மா எடுக்கிறாடியா? ஏன் பகவான் படைக்கணும்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கர்மா சரி சுவாமி அப்படி இருக்கச்சது. அப்ப இதெல்லாம் வேண்டாமே, என்ன படைக்கவே வேண்டாமே. எதுக்காக படைக்கணும்? படைக்காம சரீரத்தை ஆத்மா தொலைச்சு மரணம் கொடுக்கறதுக்கு என்ன படைக்காமையே அப்படியே நான் ஆனந்தமா இருப்பேன்னா இருக்க முடியாது. நீ ஆனந்தத்துக்கு போகணும்னா உன்னுடைய கர்மாக்கள் தொலையணும். அப்ப உன்னுடைய கர்மாக்கள் தொலைத்தாதான் உன்னோட ஆனந்தம் பண்ண முடியும். அந்த ஆனந்தம் படணும்னா கர்மா தொலைணும். கர்மா தொலையணும்னா சரீரம் இல்லாம கர்மா தொலையாது. ஏன்னா நம்முடைய கர்மா தொலையணும்னா ஆத்மாவால தனித்து தொலைக்க முடியாது. கர்மா இருந்து அதுக்குண்டான பிராயச்சித்தம், சரீரம் இருந்து அதுக்குண்டான பிராயச்சித்தங்களோ இல்ல அனுபவிச்சோ அந்த கர்மாவை தொலைக்கிட்டாதான் அந்த கர்மாக்கள் போகும். கர்மாக்கள்னா பாப புண்ணியங்கள் அப்ப போகும். அப்பதான் நமக்கு நல்ல கதி கிடைக்கப்படுது. அப்ப நாங்க எனக்கு சரீரமே இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சரீரம் கொடுத்துதான் ஆகணும். இல்லையா சுவாமி? சரீரம் கொடுக்கறச்ச எனக்கு திருப்பி புதுசா கர்மா சேர்த்துக்கிறேன்னா நம்ம சேர்க்கப்படாது, சேர்க்கிறோம். பாப காரியங்கள் பண்றோம், பண்ணக்கூடாது இல்லையா? நாம என்ன பண்றோம்? நமக்கு சரீரத்தை கொடுத்தது சரீரம் ஆத்தியங்கலு தர்மசாதனம். பகவான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்ததுக்குன்னா தர்மசாதனம் பண்றதுக்காக கத்திய ஒருத்தர் கொடுத்தேன்,
நல்லா மாம்பழத்தையும் பழத்தையும் அறுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன், கையை அறுத்துட்டார். இப்ப கொடுத்தவர் தப்பா அது? அவர் பழத்தை அறுத்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே அதே ஒரு சரீரத்தை கொடுத்தா நல்ல கதி பண்ணி நீ தர்ம சிந்தனை பண்ணி பகவான தியானம் பண்ணி என் திருவடி வந்து பத்துட்டு என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சரீரத்தை கொடுத்தான்னா இந்த சரீரம் போனபடி போனா அது அவர் தப்பா என்ன இது சொல்ல வந்தனா அதுதான் பண்ணிருக்கணும். அப்ப ஜீவாத்மா என்ன இவர் படையனார் இத கண்ணனே தெரிவிக்கிறார். ஜீவா இந்த சரீரத்துக்கு ஆத்மா தந்துச்சுன்னா இப்ப சரீரத்தை எடுத்தாதான் பிறப்பு, சரீரத்தை விட்டா மரணம் தெரிவிக்கிறார். ஜீவாத்மா பிறப்பிலி கிடையாது. ஜீவாத்மா பிறப்போ இறப்போ மூப்போ பசியோ தாகமோ எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் பசிக்கிறத சுவாமி சரீரத்துக்கு, ஜீவாத்மா சாப்பிடுறத கிடையாது. அங்க போனா எதுவுமே கிடையாது. அப்ப அங்க போனா சரீரம் கிடையாது, உண்டு. அங்க போன சரீரம் கிடையாது. அப்ப சரீரம் இருந்தா பசி தாகம் வருமே, அந்த சரீரத்துக்கு பசி தாகம் கிடையாது. அது எங்க ஒன்லியும் சீவைகுண்டம், வேற எங்க போனாலும் உண்டு. ஒன்லி சீவைகுண்டம், எங்க போனாலும் பசி உண்டு, தாகம் உண்டு, கர்மா உண்டு. கர்மா சொர்க்கத்துக்கு போயிட்டேன், இதர லோகத்துக்கு போயிருக்கேன், அங்க கர்மா பேலன்ஸ் இருக்கான்னு இருக்கு. இப்ப கர்மா பேலன்ஸ் இருந்தா எப்படி அந்த லோகத்துக்கு போகலாம்? புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கேன், புண்ணியம் நிறைய பண்ணா அங்க போகலாம். சந்திரலோகம் போகலாம், சூரிய மண்டலம் போகலாம், என்னென்ன வாயு லோகம் போகலாம், என்னென்ன லோகத்துக்கு வேணா போகலாம். எந்த லோகத்தை நீ அனுபவம் நினைக்கிற அங்க போகலாம். அந்தந்த புண்ணியங்கள் பண்ணினா எந்த புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை நில் பேலன்ஸா இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டம் போகலாம். ஆனா ஸ்ரீவைகுண்டம் போனாதான் உனக்கு கர்மா உனக்கு ஒரு துளியும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்துக்கு அங்க இன்னொரு சரீரம் கிடைக்கிறது. இந்த சரீரம் இங்க விழுந்துருது, அங்க இன்னொரு சரீரம் கிடைக்கிறதுனோ அந்த சரீரத்துக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, வயோதிகம் கிடையாது. எப்பவும் ஒரே 24 வயசு. அடுத்த வருஷம் 24, அடுத்த வருஷம் 24, அடுத்த முதல்ல அந்த வருஷமே கிடையாது. அந்த காலம்னு இருந்தா தானே 2:30 மணிக்கு ஆரம்பிச்சிடணும், 4:30 மணிக்கு 5 மணிக்கு முடியணும். அது மாதிரி அங்க 2:30 மணிக்கு 4:30 மணிக்கு 5 மணிக்கு மணியே இல்லையா. இப்ப சூரியனே கிடையாது, சந்திரனே கிடையாது. அப்ப எப்படி சாமி வெளிச்சம் இருக்கும்? பகவான் திருமேனியிலே வெளிச்சம், அவன் திருமேனியால வெளிச்சம், அவன் திருமேனியே பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசம் எப்படி கோடி சூரிய சமப்பிரகா, கோடி சூரியனை சமமா இருக்கும். இது அத்தனை இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போவாங்க. எதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்ப அங்க போயாச்சுனால அந்த கர்மா இருக்கு இல்லையா, இந்த கர்மாவை நம்ம தொலைக்கிறதுக்கு தான் சரீரம் எடுக்கிறோம். அப்பன்னா இந்த லோகத்துல யார் இருந்தாலும் கர்மா இருக்குன்னு அர்த்தம் இல்ல சுவாமி. என்கிட்ட ஒரு துணிகடி கிடையாது, நான் எந்த பாபத்தையும் நான் பண்ணாம வெறும் புண்ணியத்தை மட்டும் பண்ணி வச்சுன்னு நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். புண்ணியத்தை பண்ணிட்டு கூட இங்க உட்காரலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா கூடவே ஒரு துளியாத பாவம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். இருந்தா தான் இங்க இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கேன் அடுத்த க்ஷணமே போயிடும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கேஸ் பலூன்லாம் முன்னெல்லாம் வீதியில கொண்டு வருவா, இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கேஸ் பலூன் கொண்டு வருவார் குழந்தைக்கு விளையாடுறதுக்காக. அப்படி கேஸ் அதை அந்த பலூன்ல ஏற்றிட்டு நல்லா பெருசா வரும், அது ஒரு நூலை கட்டி விட்டு கையில பிடிச்சிடும், விட்டாச்சுன்னு வச்சுக்க போயிடும். அப்ப நம்ம அதை பிடிச்சு வச்சிருந்தா நம்ம கையில நின்று இருக்கோம், அப்படியே நின்று இருக்கோம். நம்ம அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு வச்சுக்க நேரா போய் காத்தோட காத்து கலந்துருதணும், அது இயற்கையான தன்மைக்கு போயிருதணும். அதே போல இந்த ஆத்மாவுக்கு பாப புண்ணியங்களே கிடையாது, சரீரத்துக்கு தான். சரீரத்தால் தான் இது ஏற்படுது, சரீரத்துல தான். கர்மா மட்டும் எப்போதும் தொலையவே. ஏன்னா இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளா கர்மா அனுபவமே கிடையாது, சரீரம் எடுக்கலன்னா கர்மா அனுபவமே கிடையாது. அப்ப கர்மா எப்போதும் தொலைவுன்னு சொன்னே, தொலைஞ்சாதான் மோட்சமா முடியும். அப்ப கர்மா நம்மோடு இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்தை இருக்க வேண்டியதுதான். அப்ப கர்ம பலத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், அல்லது பிராயச்சித்தை பண்ணணும். அப்ப பாபம் இருந்தா துக்கத்தையோ, அது புண்ணியம் இருந்தா சுகத்தையோ அனுபவிக்கணும். ஆனா ஆத்மாவால் பலாபரம் அனுபவித்ததற்கு சரீரம் இல்லைன்னா முடியாது. ஆத்மாவை ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அதுக்கு ஞானம் இருக்குமானும் இருக்கு. அதால பாபத்தை போட்டு அனுபவிக்க முடியாது, முடிக்காது. அதுக்கு உடம்பு இருந்தா தான் அனுபவிக்க முடியும், உடம்பு இல்லைன்னா அதை அனுபவிக்காது. ஏன் இங்கிருந்து நம்ம எங்கேயோ போகணும். இந்த சரீர கேள்வி மரணம்னு சொல்றோம். மரணமான உடனே அந்த ஆத்மா அதோடைய கர்மத்துக்கு அனுகுணமான எந்த லோகத்துக்கோ இல்லை இங்கேயே சுத்துறதோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்ப அதுக்கு சரீரம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரீரம் கீழே விழுந்துட்டே சுவாமி அப்படின்னா சூஷ்ம சரீரம் எடுத்துக்கும், நம் கண்ணுக்கு தெரியாது. அது சரீரம் இல்லாம அது நகரவே நகராது, அதை நகரக்கூடியது. அப்பனா சரீரம் இருந்தாகணும். அந்த சரீரம் இருந்தா மோட்சத்துக்கு போக முடியாதுன்னா அந்த சரீரம் போகிறதுக்கு தான் விரஜானதுல போய் நம்ம குளிக்கிறோம்.
குளிச்ச உடனே அந்த சரீரம் போயிடுது. அதுக்கப்புறம் அப்ராகிருதமான சரீரம் கிடைக்கிறது இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அப்ப இந்த இடத்துல போகணும்னாலே அதுக்கு சரீரம் இல்லைன்னா போகவே முடியாது. இப்ப நாம போறோம், நம்ம எங்க நடந்து போகணும், கால் இருக்கணும் அல்லது வண்டி இருக்கணும், சைக்கிள் ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதே போல ஆத்மாவுக்கு சரீரம் தான் போகும், இல்லைன்னா போகாது. அப்ப ஜீவாத்மா பாவ புண்ணிய கர்மாக்களே அதன் பலத்தை அனுபவிக்க வேணும்னா அதனால் சரீரம் வேணும். அப்பதான் சுகதுக்களை அனுபவ முடியும். இப்ப சரீரம் சுகத்தை அனுபவிக்க முடியும்னா முடியாது. சரீரமே இல்லாம சுகதுக்கத்தை அப்படி முடியாது. அதனால்தான் பரபிரம்ம என்ன சொன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இதனுடைய பாவ புண்ணியங்கள் தகுந்தா போல சரீரத்தை கொடுக்கிறார். இவருக்கு நல்ல ஞானம் இருக்கு, இவருக்கு ஞானம் இல்லை. இவர் ஓஹோன்னு நல்ல உடம்பு, ரொம்ப ஆரோக்கியமான உடம்பா இருக்கு, இவருக்கு ஆரோக்கியமே இல்லை. வரக்கட்சியும் எத்தனையோ வியாதிகளோட பிறக்கிறாரு. பிற பேர் வரக்கட்சியை ஒரு கண்ணாடி குடிவுல போட்டு வச்சிருக்கா, 3 மாசம் அப்படியே இருந்தா தான் சரியா வரும் அப்படின்னு. அப்ப அதனுடைய கர்மாவுக்கு தகுந்தாப்பல அதெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப சில பேர் உயர்ந்ததா பிறக்கிறா, சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு பிறக்கிறா. இத்தனை என்ன காரணம்? கர்மாதீனம். அந்த கர்மாதீனம். அப்ப சரி சுவாமி, கர்மா நேரா பண்ண, கர்மா அச்சித்து, கர்மாவுக்கு ஞானமே கிடையாது, எந்த விதமான ஞானம் கிடையாது. அந்த கர்மாவுக்கு பண்ணா அந்த கர்மா வைத்துக் கொண்டு பகவான் தான் பண்றார். அந்த கர்மா வைத்துக் கொண்டு அப்ப இது கர்மா வைத்துக் கொண்டு அந்த உடம்பு மூலமா தான் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க முடியும். ஏன்னா கஷ்டம் இப்ப பிரியத்துக்காக இங்க அடிச்சா வலிக்கிறது, இங்க அடிச்சா வலிக்கிறது. இங்க ஆத்மா இருக்கா? இல்ல. எதனால வலிக்கிறது? இந்த ஆத்மாவுடைய ஞானம் இது வரைக்கும் வருது, தர்மபூத ஞானம் பேரு, இது வரைக்கும் வருது. இதே இந்த ஆத்மா கண்பு விடுத்தா எத்தனை நாள் அடிங்க கொளுத்துறாளே, ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு முன்னாடி கொளுத்துட்டு ஓஹோன்னு சத்தம் போட்டு வெளில ஓடி வருது பாக்குறாலும் அதான் தெரியுது. அப்ப இது அத்தனையும் இருந்துன இப்ப உடல் மூலமா தான் நமக்கு அந்த கட்டத்தை கொடுக்கும். அப்ப கர்மா என்பது இந்த பிரகிருதிக்கு அழுத்தம், இந்த சம்சாரத்தை அழுத்தம். இந்த பிரகிருதி என்னதுன்னா, இந்த பிரகிருதி தான் பிராகிருத்தமானது. இந்த பிராகிருத சரீரம் பிரகிருதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. பிரகிருதி என்னது? பிருத்திவி, அப்பு, தேஜஸ்வாயு, ஆகாசம். அந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதான் இந்த சரீரம். அந்த பார்த்தீங்கன்னா பிராகிருதமானதுன்னு பேரு. இந்த பிரகிருத்தினாலே மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதி என்ன நல்ல அழுத்தம் அழுத்தம் அழுத்தம். அந்த அழுத்தம்னா இந்த பிரகிருதி பிராகிருதமா வரையை நம் சரீரம் அழுத்தம். அப்ப பிருத்திவி, தேஜஸ்வாயு, ஆகாசம் தான் நமக்கு சரீரமா இருக்கு. இந்த சரீரத்தின் மூலம்தான் பகவான் எப்படி இன்பத்தின்பங்களை கொடுக்கணுமோ நம்மை இது அனுபவிக்க வைக்கிறார். அதனால்தான் கண்ணன் சொல்றது இந்த ஆத்மாவை பார்த்து, அல்லது விஷ்ணு புராணக்காரவர் தெரிவிக்கிறார், இயற்கைய ஆத்மாவுக்கு எந்த கர்மாவோ சுகமோ துக்கமோ கிடையவே கிடையாது. சரீர சம்பந்தம் இல்லைன்னா அது கிடையாது. நல்லா பாருங்க, இப்போ ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்கு சரீரமே இல்லைன்னா அதுக்கு பாவமோ புண்ணியமோ சேரணும்னா சேரவே சேராது, என்ன பண்ணாலும் சேராது. அப்ப இயற்கையிலே ஆத்மாவுக்கு கர்மாவோ சுகமோ துக்கமோ சரீர சம்பந்தமே இல்லை. இது இத்தனை என்னது? இது இத்தனை எது நமக்கு? அப்ப நமக்கு சரீர சம்பந்தம் வந்து செயற்கை, இயற்கை கிடையாது. நம்ம உடம்பு எடுத்துட்டு இருக்கணும், இது செயற்கை. எது செயற்கையா இருந்தாலும் அதை தொலைச்சாகணும். நல்லா பார்த்தோம். கொஞ்சம் இது கொஞ்சம் சாஸ்திர விஷயம். முதல்ல கேட்கறதுக்கு அப்படியா சுவாமி நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே தோணும். அப்புறம் போக போய் புரிஞ்சு பார்ப்பாங்க. இயற்கையா இருந்தா அது போகவே போகாது. செயற்கையா இருந்தா அந்த செயற்கை எதனால வந்ததோ அது போயிடுச்சுன்னா அந்த செயற்கை போயிடும். பிரியத்துக்கா சொல்றேன். இப்ப செயற்கையா எதுவா இருந்தாலும் அது தொலைஞ்சுதாகணும். உலகத்திலே தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் உண்டு. ஒண்ணு இயற்கையா, அதுதான் சொல்றது, ஒண்ணு இயற்கையா இருந்ததுன்னு சொன்னாலே அது மாறவே மாறாது. இயற்கையா இருக்குன்னு சொன்னா அது மாறாது. ஒண்ணு செயற்கை இருக்குன்னு சொன்னா அது அந்த காரணத்தில் தான் அந்த செயற்கை வந்து இருக்கணும்னா அந்த காரணத்தை தொலைச்சிட்டா என்ன ஆகும்? அந்த செயற்கை தன்மை போயிடும். புரியுதா? புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஆனா நீங்க அதை அப்படியே எடுத்துக்கூடாது. இதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் கிடையாது. இருந்தாலும் இப்படி சொன்னா ஓரளவுக்கு சட்டுன்னு புரியன்றதுக்காக சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கிருமி தாக்கி இருக்கு, அது செயற்கை நிச்சயம் அது வந்திருக்கணும். அதுக்கு உண்டான மருந்து கொடுத்தோம்னா அந்த வியாதி போயிட்டு, அப்ப இயற்கையான தன்மை வந்துடுறது. ஆனா உடம்பு இயற்கை கிடையாது. புரியத்துக்காக இன்னைக்கு உடனே இது இயற்கை போட்டுக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இதுவே இயற்கை கிடையாது, இது செயற்கை. நமக்கு உடம்பு வந்ததே செயற்கை தான். அப்ப இயற்கையா இருக்கக்கூடிய
அந்த காரணத்தை, அதாவது செயற்கையா இருந்த காரணத்தை தொலைச்சிட்டா அந்த செயற்கை போயிடுமோனோம். ஆனால் இயற்கை தன்மையை கொண்டு வருவதற்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். புரியத்துக்காக சொல்றேன். மாணிக்கம் நல்லா பிரகாசம், அப்படி வச்சாலே பிரகாசமா இருக்கு. அது என்ன ஆயிடுத்து, அது ஒரு சேத்துல போய் விழுந்துருச்சு. அந்த ஷேரால மூக்கப்பட்டிருக்கு. ஷேரால அது முழுகடிக்கப்பட்ட உடனே அதனுடைய பிரகாசம் வெளில வரல. அது என்ன செயற்கை, ஏதோ ஒண்ணு மூடின்னு இருக்கு. அது செயற்கை, அது இயற்கையே கிடையாது. மூடின்னு இருக்கு. அந்த மூடி அந்த ஷேத்தை விலகிட்டேன்னு வச்சுக்கேன். ஓ மாணிக்கமே, நீ பிரகாசத்தை வரணும், என்ன தபஸ் பண்ணணும், என்ன தியாகம் பண்ணணும், என்ன யாகம் பண்ணணும், யாகம் பண்ணா நீ வருவியான்னு பிரார்த்திக்கணும்னு ஒண்ணு வேண்டாம். தன்னடியே அது இயற்கையாவே இருக்கு இல்லையா? இயற்கை ஒண்ணும் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அப்ப செயற்கையா இருப்பதை விட்டு விலகிவிட்டாலே இயற்கை தானாகவே வரும். இன்னொன்னு சொல்றேன், இந்த பக்கம் டேம், நல்லா டேமுக்கு அந்த கதை போட்டிருக்கா, தண்ணி பூர்த்தியா இருக்கு. இப்ப இந்த பக்கம் திறக்கணும், கதவை எடுத்தேன், தண்ணி வான்னு பிரார்த்திக்கவே இல்லை, கதவை மட்டும் எடுத்துட்டேன். எடுத்த உடனே என்ன பண்றது, தன்னடியே வருது. தண்ணியே வான்னு பிரார்த்திக்கணுமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓடக்கூடிய தன்மை இயற்கை. அந்த இயற்கை எழுதுனா அதனால்தான் சொல்லிக்கிறேன். ஆக இயற்கை தானே வெளிப்படும். இயற்கை நம்மால், ரெண்டாவது இயற்கையை நம்மால ஏற்படுத்த முடியாது. இயற்கையை நம்மால ஏற்படுத்த முடியும்னா ஏற்படுத்தவே முடியாது. இன்னைக்கும் தாய்ப்பாலுக்கு சமானமா ஏதாவது கண்டுபிடிக்கிறான்னா முடியவே முடியாது. என்னதான் பண்ணாலும் சரி, அந்த தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் சமானம் ஒண்ணு வேண்டாம். மாடே கண்ணு ஈந்து போடுறதுணும், மாடு கண்ணு ஈந்த உடனே அது ஒரு பால் வருது. அந்த பாலுக்கு நல்ல பேர் கொடுத்துருக்கா. அந்த பாலை போல அதுக்கு எத்தனை ஆன்டிபயோட்டிக் உண்டு, என்னென்ன உண்டு, அத்தனை நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கா. கடும் பால்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதோ பேர்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்ப அதுக்கு எத்தனை நோய் எதிர்ப்பு, அதுதான் தாயுடைய முதல் பால். அதுக்கு சமானமான மருந்து எத்தனையோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கணும். அப்ப இயற்கையை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுல இயற்கையை நம்மளால ஏற்படுத்தவும் முடியாது. இது இன்னொன்னு சொல்றேன், கிணறு வெட்டணும். கிணறு வெட்டணும்னாலே இயற்கையா தண்ணீர் ஆழத்துல இருக்கு, ஆழத்துல இருக்கணும். என் கண்ணுக்கு அந்த தெரியாதபடி என்ன இருக்கு, மண்ணு கல்லெல்லாம் மூடிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன், நான் தண்ணியை உருவாக்க போறேன்னா கிடையாது. தண்ணியை உருவாக்க வேண்டிய இல்லையா, அது இயற்கையிலே இருக்கு. ஆனா அந்த தண்ணீரை நான் அனுபவிக்க முடியாதபடி கல்லும் மண்ணும் மேல மூடிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ண, அந்த செயற்கையை நான் விலகிட்டேன்னு வச்சுக்கேன், தன்னடியே தண்ணி வந்துருப்போம். நான் தண்ணியே வான்னு வானிலை கொண்டு போய் கொட்டணுமான தேவையில்லையே, தன்னடியே தண்ணி வருதோ. அதே போல செயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் என்ன பண்ணுங்க, ஏன் இந்த சரீரம் கர்மா. செயற்கையாக இருக்கக்கூடிய சரீரம், இந்த சரீரத்தை மட்டும் விலக்கட்டேன்னா ஆத்மஸ்வரூபம் இயற்கையில பிரகாசிக்கும். ஆத்மஸ்வரூபம் இருக்கான். ஆனா இந்த சரீரம் இல்லைன்னா ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்க முடியாது. என்ன பாருங்க, இது செயற்கை. செயற்கையை வைத்துக் கொண்டு இயற்கையை பிரகாசிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், செயற்கை வழி போயிடுறோம். இயற்கைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்றது இல்லை. அப்ப செயற்கை வழின்னா இந்த உடம்பு போன வழிக்கு நம்ம போனோம். இந்த ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு எது தேவையோ அதை நம்ம பாடுறது. ஏன்னா இந்த சரீரம் கொடுத்தது ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு. எனக்கு இருக்கக்கூடிய கர்மா தொலைணும், பாவங்கள் தொலைணும், தொலைச்சு அவன் திருவடியை பத்தனம் போனோம். அதுக்காக தான் இந்த சரீரம் கொடுத்துருக்காரு. அதை பண்ணாம அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய இந்த ஆத்ம உஜ்ஜீவனத்தை பார்க்காம சரீர போஷணத்துக்கு இந்த சரீரம் இதை போட்டா நல்லா இருக்கும், எது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா ஆத்மாவுக்கு ஏதாவது பசியா தாகமா ஒண்ணும் கிடையாது. பண்ற மூணு அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப சரி, இது தெரியாது, இதுக்கு தெரியாது. அப்ப இயற்கையில் மூடிட்டு இருக்கணும். இயற்கை முடிக்க இதுக்கெல்லாம் என்ன ஒட்டி நம்முடைய அனாதிகால கர்மாக்கள் துன்புறுத்துக்கணும். அந்த கர்மாதீனமான சரீரத்தை எடுத்துக்கோம். அந்த சரீரத்துல என்ன சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்ப அனுபவிக்கிற காலத்தை தான் திரும்ப நல்லா கர்மாவை சேர்க்கணும், சம்பாதிக்கிறோம். இது இத்தனை சுவாமி, சரி இத்தனை வேணாம் சுவாமி, இருப்பதோடு அப்படியே பெருமாள் விட்டுக்கலாமே. எதுக்கு சுவாமி என்னை ஏன் படைக்கணும், என்னை ஏன் பண்ணணும், இது அப்படியே விட்டுக்கலாமன்னா கர்மா தொலைக்கிறதுக்கு வழி இது கிடையாது. நம்முடைய கர்மா தொலைச்சாதான் அவர்கிட்ட போக முடியும். அதை தொலைக்கணும்னா சரி, கர்மா எப்ப ஆரம்பிச்சது அதை சொல்லுங்க. கர்மா என்னைக்கு ஆரம்பிச்சது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுக்குறாரு. பேங்க்ல போய் கேட்டா என்ன இருக்கு சுவாமி பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருங்க அப்படின்னா உடனே டக்குன்னு அடிச்சா உடனே வந்துடுறது. அதனால பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாருன்னா கர்மா என்னைக்கு ஆரம்பிச்சுன்னா ஆரம்பம் கிடையாது.
முடிவு உண்டு. என்ன சுவாமி ஆரம்பமே இல்லைன்ற? அப்ப நான் என்னைக்கு பிறந்தேன்னு கிடக்கண்டா? நான் இன்னைக்கு பிறந்த தேதி தெரியும். பிறந்த தேதியில என்னது? சரீரம் சேர்ந்து அவ கர்ப்பத்திலிருந்து வெளில வந்துதான் பிறந்தது. ஆத்மாவோட கலந்து சரீரம் கர்ப்பத்தோடு வெளில வந்துதான் பிறந்தது. அதுக்கு முன்னாடியே ஆத்மா இருக்கு. ஆத்மா என்னைக்கு பிறந்தது? அனாதியா இருந்துட்டு என்னைக்கும் பிறப்பே கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனா கர்மாவுக்கு அனாதியா இருக்கும். ஆனா அந்த கர்மாவுக்கு அந்தம் உண்டு. என்ன பண்ணியா? அந்தம்னா முடிவு உண்டு. ஆத்மாவுக்கு அனாதி, அந்தம் உண்டானா கிடையாது. எப்போ ஆத்மா இருந்துட்டு இருக்கும். அதே அந்த ஆத்மா சரீரம் எடுத்தபடியால கர்மா அனுபவிக்கணுமா? அந்த கர்மா அனாதி, என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு கிடையாது, எப்போ இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த கர்மாவுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. என்னைக்கு முடிவு உண்டு? என்னைக்கு முடிகிறதோ அன்னைக்கு அந்த மேல போயிடும் முடிவு. ஆனா ஆத்மா அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்படின்னா அப்ப கர்மாதீனமான சரீரத்தை எடுத்தோம் இல்லையா, அந்த சரீரத்துல கூட சுகத்துக்கு அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிற காலம் திரும்ப நம்ம கர்மா சேர்த்தணும். இது இத்தனையும் வேண்டாமன்னா இதோடு விட்டுள்ள போனோம்னா அப்ப கர்மா தொலைத்த வழி கிடையாது. கர்மாவை சம்பாதிக்க மட்டும்தான் இந்த உடம்பு கிடையாது. கர்மாவை தொலைக்கிறதுக்கு இந்த உடம்பு தான். நம்ம என்ன பண்றோம்? கர்மாவை தொலைக்கிறதுக்காக பகவான் கொடுத்த இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு சம்பாதிச்சோம். அப்ப சம்பாதிக்கிறோம் இல்லையா? அப்ப நல்ல காரியங்களை பண்ணி பண்ணி கர்மாவை தொலைக்கத்திற்கே இந்த சரீரம் தான் தேவை. அப்ப என்ன சுவாமி பண்ணணும்? கர்ம யோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் இதெல்லாம் பண்ணி 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 மேற்கொள்ளும். அதெல்லாம் பண்ணி வச்சுனா சரி. அதுக்கு மேல என்ன சுவாமி? நிறைய நிறைய வழிகள் இருக்கு. ஆச்சாரண்ட சமாஷனம் என்றால் அவர் மூலமா போகலாம், அல்லது பக்தி யோகம் பண்ணலாம், சரணாதி பண்ணலாம், எத்தனையோ இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணி 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 ஆனா இது இத்தனையும் பண்ணணும்னா சரீரங்கள்லாம் பண்ண முடியாது, உடம்புலாம் பண்ண முடியாது இல்லையா? அதற்காக சரீரம் வேணும். சரி, இதுக்காக படைக்கப்பட்டது. அது அதனால்தான் கொண்டு வந்து நல்லதையும் சொல்ல முடியும். அப்ப என்னன்னா இது கொண்டு வந்து நல்லதை பண்ணணும். சரி, அப்ப இருக்குது. அப்ப உலகத்திலே நனவணும் எதெல்லாம் நல்லதுக்காக படைக்கப்பட்டதோ அதுவேதான் தீமையும் செய்யும் நனவு. எதெல்லாம் நல்லதுக்கு, இந்த சரீரம் நல்லதுக்கு தானே மறு கொடுத்துட்டாரு. இந்த சரீரமே தீமையும் செய்யறது. ஏன்னா நான் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோம் அதுல தீயதும் வரும், நன்னா வரும். எதில் தீயது இருக்கோ அது நல்லதும் வரும். பாம்பு விஷம்தான் தீயது. அந்த விஷத்துல இருந்து மருந்து கண்டுபிடிக்கிறா தெரியுமா? மருந்து இருக்காதுல, விஷத்திலேயே மருந்து இருக்கு. அப்படி இருக்க சரி தீயதுன்னு நல்லது கிடைக்கிறது. ஆகையால் என்னது அநேகமா சொல்லுவா பாருங்க, சுவர் இருந்தா தான் சித்திரை எழுத முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல நம் சரீரம் என்பது உயர்ந்த உபகரணம். உபகரணம்னா நமக்கு உபகாரம் பண்ற, நமக்கன்னா ஆத்மாவுக்கு இந்த நனவழியும், நமக்கன்னா இந்த பேரோடு கூடிய நான் இல்ல, இந்த பேருன்னு வந்துட்டு சரீரத்தை குறிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இருக்கணும். அந்தந்த பேரை நீங்க வாங்கோ, நீங்க வாங்கோ, ராகவன் வாங்கோ, ரங்கராஜன் வாங்கோ, இந்த வாங்கோ, அங்க வாங்க கூப்பிடுறோம்னா அப்ப அவரை யாரை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது, சரீரத்தை சரீரத்தை தான் குறிக்கிறது. ஆத்மாவுக்கு அந்த பேர் இல்லை. ஆத்மாவுக்கு அந்த பேர் உண்டானா அந்த பேர் கிடையாது, சரீரத்துக்கு தான். அப்படிங்க. அப்ப இந்த சரீரம் எது? சரீரம் ஆத்யங்கரு தர்மசாலி, இது உபகரணம். இந்த கருவியை பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். எதுக்காக கொடுத்திருக்கார்? கர்ம யோகமும் ஞான யோகமும் பக்தி யோகம் பண்ணி தன்னை அடையணும் என்பதுக்காக கொடுத்திருக்கார். அதனால் சிருஷ்டித்தார். ஆனா நாம் அதை சரிவர புரிஞ்சுக்காம இருவோம், மற்ற பாப புண்ணிய ரூப கர்மாவா பக்கடையே பண்ணிட்டு இன்னும் சம்பாதிச்சுட்டு இருப்போம். சரி, அதனால இந்த சிருஷ்டி என்பது இன்றி அமையாதது. எதுக்கு சொன்னா சிருஷ்டித்து தான் ஆகணும். ஏன்னா அப்படியே பழைய காலத்துல நான் இப்படி இருந்தேன்னா அப்படியே விட்டுலாமே சொன்னா, நான் மோட்சத்துக்கு போகணும்னா என்னுடைய அப்படின்னா சிருஷ்டியில் அது அழியாத சுவாமி. எல்லாமே அழிஞ்சுன்னு சொல்றாரு. கர்மா அழியாது. எனக்கு எல்லாமே போயிடுச்சே சுவாமி, ஒரு ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லுவா. அப்ப கர்மா அழியவே அழியாது. எங்க இருக்கும் சுவாமி? கர்மாலாம் எந்த புஸ்தகத்துல எழுதியிருப்பா? இது சித்திரகுப்தன் ஏதோ புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்காரோ அந்த மாதிரி கர்மாவுக்கு ஏதோ புஸ்தகம் எழுதியிருக்கேன்னா அதுக்கு சித்திரகுப்தன் மாதிரி இந்த புஸ்தகம் கிடையாது. இதுக்கு சித்திரகுப்தன் என்ன நம்ம என்ன பாவ புண்ணியங்களை வச்சுட்டு இருக்கா, இதுன்னு கர்மாக்கெல்லாம் பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கு. அத்தனை பேருக்கு இருக்கா, கோட்டானு கோடி பேர் அவர்கிட்ட இருக்கு. அத்தனை ஒரு ஞாபகம் வச்சுப்பானா என்ன சொல்லுவாங்க? கம்ப்யூட்டர்லயே ஒரு ஒரு 40-50 பேரை போட்டா அது வந்து ஃபுல்லா எடுத்து ஏதாவது எடுக்கிறேன்னு எதையும் கேட்கறது, எதை கேட்கறது, இதுக்கு மேல என்னால் உள்ள கொண்டு வர முடியாதுன்னு கேட்டு இருக்கு. நீங்க என்ன சுவாமி அதுக்கு பேர் என்ன? அவர் கம்ப்யூட்டர் இல்லை, அவரு
அகடது கடனா சாமர்த்தியம்னு பேரு. அவருக்கு இருக்கிற சாமர்த்தியம் சேராத வேலை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. அப்படி இருக்கச்சு எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறார் இல்லையா? அதனால என்ன தெரிவிக்கிறார்? அப்ப நம்ம சிருஷ்டித்துதான் ஆகணும். அப்ப நாம் இதை என்ன பண்ணுங்க, கர்மயோக ராஜம் அடைவதற்காக சிருஷ்டித்தார். ஆனால் நாம இதனை சரியா புரிஞ்சுக்கலாம் போனா பாவ புரிஞ்ச ரூபாக்களை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம். இதனால்தான் சிருஷ்டி என்பது இன்றியமை. சிருஷ்டித்தாலும் இன்றியமையாது. அவன் சிருஷ்டித்தால்தான் சரி சுவாமி, சிருஷ்டித்தால்தான் சுவாமி இத்தனை வம்பே வருது சுவாமி. இத்தனை வம்பு வருதுன்னா இப்ப புரியறதுக்காக சொல்றேன். வண்டி எல்லாம் வேணும், இங்கிருந்து போறதுக்கு கார் வேணும், அங்க போறதுக்கு கார் வேணும், ஒரு 2 வீலர் வேணும், சைக்கிள் வேணும், இதெல்லாம் வேணும் தானே சொல்லியிருக்காங்க. இல்ல நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒரு சுவாமி என்ன சொன்னார், சுவாமி அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 4 வீலருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த பக்கம் 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால இந்த 2 வீலரே வேண்டாம், நிறுத்துறமா? இல்லையே. 4 வீலரே வேண்டாம், நிறுத்துறமா? இல்லையே. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. எங்கோ லட்சத்துல ஒண்ணு ஆயிடுச்சுன்றதுக்காக நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியும். அதே போல இந்த சரீரமே வந்தா வம்பு வம்புன்னா ஏதோ ஒரு சரீரத்தை வருது, அதாவது அவனுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக அது வருது, அவனுடைய கர்மாவுக்கு அனுகூலமாக வருதே தவிர அதனால ஒரு பண்ண முடியாது. அப்ப எந்த நிலையா இருந்தாலும் தப்புன்னு சொல்லித்தான் அதான் தெரிவிக்கிறார். அப்ப ஒரு தப்பு கண்டுபிடிப்பதாக இருந்தாலும் அதோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நட்டங்கள் இருக்கத்தான் போகுது. நாம் அதை விலகி நல்லது மட்டும் எடுத்துக்கணும். எந்த ஒரு எங்க போனாலும் 100% சரியா இருக்கணும் சுவாமி. அப்பதான் என்னால முடியும்னா அளவு ஒழிஞ்சாதான் நான் சமுத்திர ஸ்நானமே பண்ணுவேன். ஏன்னா சமுத்திர ஸ்நானம் நிச்சயமே பண்ணப்படாது, பௌர்ணமி அமாவாசை தான் பண்ணணும். மற்ற நாள்ல சமுத்திரத்தை தீட்டப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால்தான் இந்த மாசி மகம் சமுத்திரத்தை போய் தீர்த்தவாரி பண்ணுவார். ஒன்னும் சமுத்திரத்தை போய் தீர்த்தவாரி பண்ணுவார். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு நல்லது. இந்த சமுத்திர கரையில இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலோ அல்லது சிவன் கோயில், சிவன் கோயிலும் தீர்த்தவாரி உண்டு, பெருமாள் கோயிலும் தீர்த்தவாரி உண்டு. சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சமுத்திர கரையில இருக்கக்கூடிய அந்த கோயிலா இருந்தா அவளுக்கு பௌர்ணமி அன்னைக்குதான் மாசி மகம் வச்சுப்பா. அதே சமுத்திரத்துக்கு போகாம காவேரி, தாமிரபரணி அல்லது வைகை நதி அல்லது பாலாறு இந்த மாதிரி நதிகள்ல போய் அவளுக்கு தீர்த்தவாரி பண்றது இருந்தா மகம் நட்சத்திரம் பிரதானம் வச்சுப்பா. அநேகமா மகன் நட்சத்திரம் பௌர்ணமி என்பது திதி, மகம் என்பது நட்சத்திரம். பௌர்ணமி திதியும் ஒரே நாள வரக்கூடிய நாளும் உண்டு. சில நேரத்துல மாறி வரும், இது முன்னாடி வரும் அது முன்னாடி வரும் இல்லையா? அப்ப முன்னாடி வரைச்சே சுவாமி அந்த பக்கம் சீர்காழி பக்கம் அவெல்லாம் அந்த பக்கம் காவேரி போகணும்னு அவெல்லாம் இன்னைக்கு மாசி மகம் வச்சுட்டு இருக்கா சிவன் கோயில்ல. இந்த சிவன் கோயிலை இவ இந்த அடுத்த நாள் வச்சுட்டு இருக்கான்னா பௌர்ணமி. அப்ப அதுக்கு கடலை தீண்டணும்னு பௌர்ணமி இதுக்கு சொல்ல வேண்டாம்னா அப்ப இத்தனை இருக்கணும். அப்ப ஒரு நல்லது இருந்தா தீயது உத்தரத்தை செய்ய நாம தான் அதை பார்த்துக்கணும். நாம தான் அது நல்லது மட்டும் எடுத்துட்டு வருவேன், தீயது மட்டும் எடுத்துக்கப்படாது. அப்ப கர்மாவை தொலைக்க மோட்சம் போக நாம இதை பண்ணலாம். அப்ப பகவான் சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிறான்னா நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறான். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணத்தோடு சாதிக்கிறார். அப்பனா இத கண்ணனே தெரிவிக்கிறார். அர்ஜுனா, நாம் பண்ணும் காரியம் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக நீ புரிஞ்சுக்க, உனக்காக நான் பண்றேன், என்னை பார்த்து நான் பண்றதில்லை, உன்னுடைய நன்மைக்காக தான் பண்ணிருக்கேன். உன்னுடைய நற்கது இத பகவான் என்னை பார்த்துதான் நான் பண்றேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவனுடைய சரீரம் தான் நான், அவனுடைய சரீரம் தான் நான், ஜெகத் சர்வம் சரீரத்தே தாராளமா சொல்லலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப நாம எல்லாமே திரும்ப தப்பா புரிஞ்சிருக்கோம். பகவான் என்னைக்குமே நமக்கு நன்மையை தவிர எதுவும் பண்ண மாட்டார். ஏன் சுவாமி அவருக்கு என்ன, என்னுடைய நன்மையில அவருக்கு என்ன ஆசை? தன் சொத்து தன்னை அடையணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தன் சொத்து தன்னை அடையணும்னா அப்ப அந்த சொத்துக்கு நன்மையை பார்ப்பாரா தீமையை பார்ப்பாரு? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு கர்மா இருந்தாலும் எனக்கு கர்மாவை விடாம என்ன பண்ணிருக்கணும்? கர்மா இருக்கு, என் சொத்து பரவாயில்ல, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கலாமானோ? அவர் பண்ற மாட்டல சுவாமி, இதுக்காக பண்ணல. நான் தான் தப்பு பண்றேன் தெரியுது, தப்பு பண்ணாலும் இவன் இவ்வளவுதான் என்ன பண்றது, தடையா இருக்கான், இவனை எப்படி விட்டுட பிரயோஜனம் இல்லை, சரி இவனுக்கு ஏதாவது பண்ணலாம்னா பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அப்ப இன்னொருத்தர், அப்புறம் இன்னொருத்தர், அப்புறம் இன்னொருத்தர், எல்லாருக்கும் அதிகாரம் வந்துட்டுனா அப்ப என்னது பண்ற? சுவாமி நீங்க எவ்வளவு வேணா தப்பு பண்ணலாம், பகவான் எடுத்துருவார். அப்ப லோகம் எப்படி இருக்கும்? அதர்மமா போயிடும். அப்ப ஒரு வரவரை வைக்கும் நிச்சயம் ஆகணும். இந்த கர்மாவை பண்ண அவரும் ஆனந்தமா கொடுக்குறான்னு அர்த்தம் இல்லை. இப்படி தோய்ந்து போயிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் நினைக்கிறேன் இல்லையா? அதனால ஆழ்வாரே தெரிவிக்கிறார்,
பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் வஞ்சடபோவன் தெருள்கொள்ளச் சொன்ன 1010 அவளுடைய வந்து அனுபவிக்கும் கிளறுநிலை பதிகம். அந்த பதிகத்திற்கு ஏன்னா இந்த எந்த சிட்டியானதும் சாபல்யம் அடையணும்னா இவன் நாளைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான் இந்த நிலையில இருக்கிற. இன்னைக்கு வந்தவுடனே ஏதோ என்னத்தான் கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நான் உன்னை கேட்கறதா இல்லைன்னு. சரி நாளைக்கு கேட்பான் போட்டுருக்கு. இப்படியே நினைச்சு கொடுத்துட்டே இருக்காரு. என்ன வேணா கொடுத்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதை என்னதான் பகவான் சிருஷ்டிக்கிறான், நல்ல எண்ணத்தோடு நம்மளை வளர்க்கிறான். இதற்குதான் பராசர மகரிஷி தெரிவிக்கிறார், விஷ்ணு புராணக்காரர். அதுக்கு மேல கண்ணனும் தெரிவிக்கிறார் இல்லையா, இந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா மோட்சம் பகவான் அப்படின். இதை விடுத்து சிருஷ்டித்தபடியால் தான் நான் சமப்பட்டேன்னு சொல்லியிருந்தா அப்ப இன்னும் நீ பகவானை புரிஞ்சுக்கிறேன்னு. முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்கையின் வடிவுடல்வன்னு ஆழ்வாசன கண்டபடி இந்த சரீரத்தை இதுக்குதான் ஐஸ்வர்ய அனுபவம்னு பேரு. இந்த சரீரம் பார்த்தபடி போயிட்டே இருந்தா அதான். அப்ப சிருஷ்டி இன்றி அமையாதது பண்ணியே ஆகணும். அப்ப இந்த சிருஷ்டி சொல்லிதான் தேரணும். அப்பன்னா நாம் ஒரு சாதனையை பண்ணிதான் பகவானை அடைய முடியும். அப்ப அப்படி சிருஷ்டிக்காக என்பதற்காக தன்னை என்ன பண்ற, சிருஷ்டித்து ஆகணும். இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம். அப்பனா படைக்கலைன்னா நான் மோட்சம் போக முடியாது, படைத்தாகணும். படைக்கணும்னா என்ன பண்ணணும், அதற்கதான் தன்னையே 3ஆ வகுத்து கொண்டார். என்னது, சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்தன். அப்ப 3 விஷயம். சங்கர்ஷன் சம்மரிப்பதற்காக சங்கர்ஷன், சிருஷ்டிப்பதற்காக பிரத்யும்னன், ரட்சிப்பதற்காக அனிருத்தன். அப்பன்னா அழிப்பதற்காக சங்கர்ஷனன், படைப்பதற்காக பிரத்யும்னன், ரட்சிப்பதற்காக காப்பதற்காக அனிருத்தன். இதத்தான் திபாத் ஊர்த்த உதை புருஷகா பாதோஸ்யேகா பவாத்மனகா ததோ விஸ்வம் யக்ராமது சாசனா சாசனையது. அப்ப பரமத்தில் இருக்கிற எம்பெருமான் 3 அவதாரங்கள் எடுத்துக்கொண்டார்னு பார்த்தோம். சரி, இப்ப ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளும் தான் உட்புடுறான். ஜடப்பொருள், அச்சித்துனா ஜடப்பொருள், அந்த ஜடப்பொருளுக்குள்ளும் புகுகிறான். அதே போல இந்த சாமானிய ஞானம் இருக்கக்கூடிய பொருள்களும் பகவான் புகுகிறான். அதுதான் அந்தர்யாமிதன் பேர். கொஞ்சம் அடிப்படையிலிருந்து வந்துடுறேன். 3 தத்துவங்கள் பிரதானம். சித்தத்துவம், அச்சித்தத்துவம், ஈஸ்வர தத்துவம். சித்தன்னா நம்ம உடம்பு இருக்கணும், இதுக்குள்ள ஆத்மா இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு தான் சித்துன்னு பேரு. அதுக்கு ஜீவாத்மானு பேரு, சித்துன்னு பேரு. இது ஒரு தத்துவம். லோகத்துல 3 தத்துவம் தான் பிரதானம். அதுக்கு 3 தத்துவத்துக்குள்ள எல்லாமே அடக்கும். அச்சித் தத்துவம்னா இந்த உடம்பே அச்சித்து தான். நம் எதற்கெல்லாம் ஞானம் இல்லையோ அதெல்லாம் அச்சித் தத்துவம். ஞானம் இருக்கக்கூடிய தத்துவம் சித்தத்துவம். இதுல என்னன்னா, ஞானம் இல்லாத தத்துவத்தை நம்ம கண்ணால பாக்குறோம், ஞானம் இருக்கக்கூடிய தத்துவத்தை பாக்குறது இல்லை. இன்க்ளூடிங் ஈஸ்வரன். பகவானுக்கு ஞானம் உண்டு, அவரையும் பார்க்க முடியல. எனக்கு ஞானம் உண்டு, ஆத்மா தான் கொஞ்சம் கழட்டி வச்சு அப்படி இருக்கார் சுவாமி, நல்லா இருக்காரா, என்ன அளவுல இருக்காரு, பார்க்க முடியாதா, ஒண்ணும் இல்லை. ஞானம் இல்லாத பார்த்துட்டு இருக்கேன். சுவாமி அப்பனா நீங்க என்ன பாக்குறேன்னு, நான் உங்களை பாக்குறேனே, நான் உங்களை பாக்குறேனே, அப்ப எங்களுக்கு ஞானம் இல்லையா? இல்லை சுவாமி, காலக்ஷேபத்தை ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றது காலக்ஷேபமா? இப்ப நீங்களாம் என்ன பாக்குறீங்கன்னு, எனக்கு ஞானம் இல்லை. அது என்ன சுவாமி ஞானம் இல்லைன்னு இங்க பேச முடியாதுன்னா, நீங்க என்ன பாக்குறேன்னா என்ன பாக்குறேன், சரீரத்தை தானே பாக்குறேன். என் சரீரத்துக்கு ஞானம் இருக்கு, ஆத்மாவை பாக்குறேன்னா பார்க்க முடியாது. சரீரத்தை தான் பாக்குறேன், சரீரத்துக்கு ஞானம் இருக்கா? ஞானம் இல்லை. இல்லையே சுவாமி, நீங்க பேசுற இல்ல, ஞானம் இருந்தா தானே பேசுவேன். ஆத்மா இருந்தா தான் ஞானம். இந்த சரீரத்தை ஆத்மா கிளம்பி போயிடுத்து வச்சுக்க, 4 பேர் ஒண்ணு சுவாமி பெருமாள் சுவாமி வேலை பண்ணலாம் அப்படின்னு. அப்ப கிளம்பாத வரைக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் ஞானம், அது தர்மபூத்த ஞானம் பேரு. அப்படி தெரியாது இல்லையா? அப்ப 3 தத்துவங்கள் பிரதானம். சித்தத்துவம், ஈஸ்வர தத்துவம், அச்சித் தத்துவம் இருக்கு. அப்ப ஈஸ்வர தத்துவம் பரமாத்மா. இப்ப ஈஸ்வரனுக்கும் சித்துக்கும் அச்சித்துக்கும் என்னன்னா, இங்க எல்லாத்தையும் வியாபித்திருக்கான், உள்ளுக்குள்ள வியாபிக்கும். பகவானுங்கிற தத்துவம் அச்சித் தத்துவத்துக்குள்ளயும் வியாபித்திருக்கான், சித் தத்துவத்துக்குள்ளும் வியாபித்திருக்கான். எந்த தத்துவம் எடுத்துட்டாலும் அதுக்குள்ள பகவான் இருக்கான்னு அர்த்தம். எது எடுத்துட்டாலும், எதுன்னா இப்போ ஒரு ஸ்கேல் இருக்கு, அதுக்குள்ள இருக்கா? இருக்கு. ஒரு உருவமும் பெயரும் கொடுக்கப்பட்டால் அதுக்குள்ள பகவான் இருக்கான்னு அர்த்தம். அப்பனா அதுக்குள்ள 3 தத்துவம் இருக்கு. சித்துன்னு இருக்கு, அச்சித்துன்னு இருக்கு, அதே போல பகவான் ஈஸ்வர தத்துவம் இருக்கு. அப்ப நம்மகிட்ட சித்தத்துவம் இருக்கணும். நான் என்ன பேசுறேன்னு, அதே சித்தத்துவம் அந்த வஸ்துக்குள்ளேயே இருக்கிற புரியறதுக்கு இந்த ஸ்கேல் இருக்கணும். இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா?
இந்த ஸ்கேலுக்குள்ள 3 தத்துவங்கள் இருக்கு. இதுல சித் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா தத்துவம் இதுக்குள்ள இருக்கு. அதே போல அச்சித் என்று சொல்லக்கூடிய ஞானம் இல்லா தத்துவம் இதுல இருக்கு. இந்த பாக்கத்தே இந்த அச்சித்து ஞானம், அதுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கான், பகவான் இருக்கான். 3 தத்துவம் இருக்கு இல்லையா? அப்ப 3 தத்துவம் இதுல இருக்குன்னா என்கிட்டயும் சித் தத்துவம், நான் தான் சித்து ஜீவாத்மா, நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாம் பண்றேன். இது பண்ணலையே சொன்னா சரீரம் இருந்தா தான் வெளில வரும். பேசக்கூடிய, அதான் சொன்னேன், சரீரம் ஆத்தியங்கொள் தர்மசானம் பார்த்தோம்னு. இப்ப இதுக்கு சரீரம் இல்லையே, பேசக்கூடிய சரீரமா இருந்ததுன்னா இதுவும் பேசும், இதுவும் பேசும். பேசக்கூடிய சரீரமா இருந்தா இது பேசும். பேசக்கூடிய சரீரம் இது கிடைக்காதபடியாலே இது பேசாம அச்சித் தத்துவமா இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஜீவாத்மா தத்துவம் இருக்கு, இதுக்குள்ள ஞானம் இருக்கு. அந்த ஞானம் பிரசரிப்பதற்குண்டான சரீரம் இல்லை, அதனால அது பேசல. இப்ப 3 தத்துவம் பார்த்தோம்னா இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரி சுவாமி, இப்ப இத்தனை பேர் நீங்க கோஷ்டியா இருக்கணும், இந்த கோஷ்டியை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பெண்கள் கோஷ்டி, ஆண்கள் கோஷ்டி பிரிக்கலாமா? இல்ல சில பேர் பேண்ட் போட்டுருப்பா, சில பேர் புடவை கட்டிட்டு இருப்பா, சில பேர் சுடிதார் போட்டுருப்பா, எப்படி இருக்காங்க? அந்தந்த கோஷ்டி பிரிக்கலாம்னா இந்த 3ஆ பிரிக்கலாம்னா, இப்ப சித்தத்தையும் 3ஆ பிரிக்கலாம், அச்சித் தத்துவத்தையும் 3ஆ பிரிக்கலாம். ஈஸ்வர தத்துவம் பிரிக்கவே முடியும். அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான், வேற யாருங்க? ஏகோகவை நாராயண ஆசன் நப்ரம்மா நேசானகா நேவேச்சாவா பிரிக்கும், அவர் ஒருத்தர் தான். அப்ப சித்தத்தை 3ஆ பிரிக்கலாம், வேணா பிரிக்கலாம். அச்சித் தத்துவத்தையும் 3ஆ பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தோம். அப்பதான் நமக்கு சிருஷ்டி காரியம் என்னன்னு புரியும். சித்தத்துவம்னா ஞானம் இருக்க தத்துவம் சித்தத்துவம். நம்மளா சித்த ஜீவாத்மா. ஜீவாத்மம் 3 வகையா பிரிக்கலாம். பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா. பத்த ஜீவாத்மான்னு என்ன? இங்க இருக்கிறோம் நாம அத்தனை பேரும். அத்தனை பேருன்னா நம்ம இருப்போம். அத்தனை பேர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒன்னும் மோட்சத்துக்கு போகணும், இந்த சம்சாரத்துல இருக்க போனோம், இந்த லோகத்துல இருந்துட்டு போனோம், அத்தனை பேரும் பத்தாத்மான்னு பேர். அப்பனா பத்தாத்மான யாரு தெரியுமா சொல்லணும்? பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் சொல்லுவா. பிரம்மாவும் பத்த ஜீவாத்மா தான், நாமும் பத்த ஜீவாத்மா. அப்ப நான் பிரம்மாவுக்கு சமமா நான் இருக்கேன்னா பத்த ஜீவாத்மான்னு சொல்றதுல சமம் தான், மத்ததெல்லாம் கிடையாது. பிபீலிகான எறும்பு, எறும்பு பரியந்தம் எல்லாம் அதுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு, எல்லாமே பத்த ஜீவாத்மா. இது பத்த ஜீவாத்மா. முக்த ஜீவாத்மானா இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க, என்னாச்சு? பாபம் புண்ணியம் எடுத்து கழிச்சுட்டு நெல் பேலன்ஸ் வந்துட்டோம்னா அந்த ஆத்மா இங்க இருக்காது, உடனே சிவைகுணம் போறதுன்னு சொல்லணும். அவ போயிருக்காரணும், போயிருக்கிறவா நிச்சய முக்த ஜீவாத்மான்னு பேரு. அங்கேயே பர்மனண்டா அவ ஒரு நாள் இங்க வந்தது கிடையாது. அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்கள்னு சொல்லுவா. அவளுக்கு இந்த லோக வாசனையே கிடையாது. நமக்காது இந்த லோக வாசனை இருந்து ஒரு நாள் இந்த லோக வாசனையை கழிக்கப்பட்டு இந்த தீயதை கழிக்கப்பட்டு நல்லதுக்கு போறோம். அவ எப்பவுமே நல்லது இருக்கா, அவளுக்கு நித்திய ஆத்மான்னு பேர். அப்ப இந்த ஆத்மாக்கள் 3 வகை, பத்தாத்மா, நித்திய ஆத்மா, முக்த ஆத்மா. இது ஆயிடுச்சு, இது 3. ஆனா இந்த என்ன பண்றாரு, இந்த முக்தாத்மாவும் ஒரு சாதனத்தை அனுஷ்டித்து அனுகிரகத்தால சிவத்துக்கு போயிடுறான். பத்தாத்மா என்ன பண்றான்? இங்கே இருக்கான். இங்க இருந்து மோட்சத்துக்கு போகாம இங்க சரீரம் போன வழியில பார்த்து இந்த சரீரத்துக்கு என்ன வேற, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த பத்தாத்மா இங்கேயே அனுப்பிட்டு இருக்கான், இந்த ஐஸ்வர்யத்தை அனுப்புறான். முக்தாத்மா ஏதோ ஒரு சாதனம், கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அல்லது பிரபக்தியோ அல்லது சரணாகதியோ அல்லது ஆச்சாரிய அபிமானமோ ஏதோ ஒண்ணு வைத்துக் கொண்டவன் மோட்சத்துக்கு வரான். நித்தியாத்மா இந்த பக்கமே கிடையாது, அவர் இங்க வாழ்றார். அப்ப அவர் எப்பயுமே அங்க இருக்கிற இவாதான். அப்ப நித்தியாத்மா யார் சுவாமி? கருடன், ஆதிசேஷன், விஸ்டக்ஷணன் முதலாளா நித்தியாத்மா. நீங்க குமுதன் குமுதாட்சன்னு நீங்க திருமலையில பிரம்மோத்சவம் போட முடியாது, நீ டிவில எல்லாம் பார்த்த வேண்டும். ஆனா ஒவ்வொரு துவாரத்திலையும் அந்த இடத்துல சங்கு சக்கரத்தை பிடிச்சிட்டு கதையெல்லாம் பிடிச்சிட்டு குமுதன், குமுதாட்சன், கஜானனன் அப்படின்னு போட்டு பார்ப்பாங்க. அவெல்லாம் நித்தியாத்மான்னு பேர். நித்தியாத்மா எத்தனை பேர் இருக்கு? நிறைய பேர்கள் உண்டு. அவெல்லாம் நித்தியாத்மா அவர்கிறாங்க. சரி, அதே போல அப்ப இதுல 3 விதமான ஆத்ம வர்க்கம், இதுல 3 விதமான ஆத்ம வர்க்கம் இல்லையா? அதே போல இப்ப அச்சித்தையும் பிரிக்கலாம் போனா. அது அச்சித்துனா ஜடப்பொருள், அஜடம் ஜடம். அஜடம் தான் ஜீவாத்மா, ஜடப்பொருள் தான் அச்சித்து. இந்த அச்சித்தை 3ஆ பிரிக்கலாம். திரிவித சேதனா சேதனன்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம் கத்தியத்திரத்தில் தெரிவிக்கிறார். சுவாதீன திரிவித சேதனா அச்சேதன ஸ்வேத ஸ்திதி பிரவர்த்தி பேதம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படித்தான் தெரிவிக்கிறார். அப்ப அநேக 3 விதம். 3 விதம்னா என்ன சொன்னேன்? சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இது எல்லாமே சிருஷ்டிக்கு உபயோகப்பட போகுது. இதை வைத்துக் கொண்டுதான் பகவான் சிருஷ்டிக்க பாரு. எப்படி சிருஷ்டிக்க பாரு? அதுக்கு முன்னாடி என்னென்ன உபகரணங்கள் தேவை, அந்த உபகரணங்கள் என்னென்ன பண்ண போறது,
அவளுடைய குவாலிட்டி என்ன அது தெரியணுமோ. அதாங்க அப்ப அச்சித்ல இருக்கிறது சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம் அப்படின்னு என்ன சுவாமி? சுத்த சத்துவம்னு என்ன? சத்துவகுணம் மட்டுமே இருக்கும். சத்துவகுணம் மட்டுமே இருக்குன்னா பகவத் தியானத்தை தவிர மற்றொன்னு அறியாது. அந்த ஜீவாத்மா பகவத் தியானத்தை மற்றொன்னு அறிவறி. அதான் சுத்த சத்துவம் இருக்கு. மிஸ்ர தத்துவம், மிஸ்ர தத்துவம்னா சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, இது மூணு சேர்ந்து இருக்க பாருங்க. இதுக்கு மிஸ்ரம்னா தெரியுது, மிஸ்ர சத்துவம். கால தத்துவம்னா என்ன சுவாமி? காலம்னா காலம். காலம்னா இந்த காலத்தை வைத்துக் கொண்டுதான் பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்குவார். காலம்னா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கணும், ஏதோ ஒண்ணு உணர்த்தணும் போகணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும் போகணும். அந்த காலம்தான் உணர்த்தும். அதுதான் கால தத்துவம். பின்னாடி பார்ப்போம், பின்னாடி என்னன்னு சொல்லணும். அப்ப இனிமே ஒவ்வொரு மந்திரத்திலும் முக்கியமானது. ஏன்னா கால தத்துவம் பிரதானம் வரும். ஏன்னா கால தத்துவம் தான் பகவானை தூண்டுறது. இந்த சிருஷ்டி 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 ஆரம்பித்து தூண்டுறது. அந்த கால தத்துவம் தூண்டுறபடியெல்லாம் காலத்தத்துவம் பிரதானமாகுது. சரி, இதத்தான் இதுக்கு முன்னாடி ஒரு பாசனம் பார்த்துருக்கோம். திருமேஷியாழ்வார் பாசனம். தன்னுள்ளே திரைத்திடம் தரங்கவென் தரங்கடல், தன்னுள்ளே திரைத்திடம் தடங்குகின்ற தன்மை போல். இப்ப புரியுதுக்கா? கடல்ல இருந்து அந்த அலை உருவாருது இல்லையா? கடல் அலை உருவாருதுன்னு அந்த கடல் அலையை போல பிரம்மம், அந்த கடல் அலையை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்து எப்ப அலை உருவாகும்? அந்த கடலை போல பிரம்மம், அலையை போல சிருஷ்டிக்க கடலை போல பிரம்மம், அந்த அலையை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்து எப்ப சாமி உருவாகும்னா, அலை எப்ப வரும்? காத்து அடிச்சா அலை வரும். காத்து இல்லைன்னா அலை வராது. காத்து அடிச்சா அலை வருதுன்னா அலை உருவாருது. அந்த காற்று நின்றுதான் வச்சுக்க, அலைகள் அத்தனையும் அப்படியே அழுத்தமா இருக்கணும். அவ்வளவுதான் காத்துல அழுத்தமா இருக்கணும். அதே போல பிரம்மத்திற்கு அலை புறப்பட்டா போல ஜகத்து சிருஷ்டிக்கப்படுகிறது. அதற்கு எது தூண்டணும்? அந்த தூண்டக்கூடிய விட்டுதான் காத்து. அந்த காத்து தான் காலம். இது கடல் அலைக்கு தூண்டுவது எது? காற்று. கடல் எது? பிரம்மம். அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த அலையை தூண்டுவது காத்தாறு. அதே போல இங்க பிரம்மமாக இருக்கக்கூடிய கடல், அந்த பிரம்மம் இருக்கச்சு அதை சிருஷ்டிக்கணுமோ, சிருஷ்டிக்க தூண்டுவது காற்றை போல இருக்கக்கூடிய காலம். அந்த காலம்தான் பகவானுக்கு உணர்த்துறது. உணர்த்தின சிருஷ்டிக்க ஆரம்பிக்கலாம். அந்த கால தத்துவத்துக்குள்ளேயும் பகவான் வியாபிச்சிருக்கார். அதுக்குள்ளேயும் எந்த வசு பரன் அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்த நாராயண. இது நாராயண சுத்தம். நாராயண பரபிரம்ம தத்துவம், நாராயண பரவ, நாராயண பரஜோதி வியாப்த நாராயண அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்த நாராயண பரகா கரந்த சில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் கலந்துடன். இது ஆழ்வார்பாடு. அப்படி இருக்கே எதுக்குள்ளேயும் வியாபத்துக்கும், அச்சித்துக்குள்ளேயும் வியாபித்திருக்கான், சித்துக்குள்ளேயும் வியாபித்திருக்கான். ஒவ்வொரு வெடிக்குள்ளேயும் இந்த அடிப்படை தத்துவத்தை நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இனி மேற்கொண்டு நம்ம மந்திரத்தை பார்த்து எப்படி சிருஷ்டிக்கிறான். அப்ப சிருஷ்டிக்க திருபாத் ஊர்த உதை புருஷகா பாதோசேகா பவாத் புனக ததோ விஸ்வம் யக்ராமது சாசனா ரசமே அபி. இப்ப விதி தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷகா சஜாத்தோ அக்ஷரிச்சதா பசாத் பூமி மதோபரக மேல வரப்படுது. மேல அதெல்லாம் வரப்படுது. ஆனா இந்த விராட் பிரம்மாண்டம் உருவாயிட்டணும். இந்த பிரம்மாண்டம் உருவாகிறதுக்கு என்ன பண்ணார், ஏது பண்ணார், எப்படி பண்ணார், இது ஒவ்வொன்றும் பண்ணும். ஆனா இதை நீங்க கொஞ்சம் குறிப்பு எடுத்துண்டு, ஏன்னா அது ஏன் இதுல கொஞ்சம் ஜாகிரதை படுத்துறேன்னா, அடுத்தடுத்து இருந்ததுன்னு வச்சுக்கேன், ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் அப்படி இந்த குறிப்பு அப்படியே மனசுக்குள்ள இருக்கும். இப்ப ஒண்ணு வேண்டாம், நேற்றுக்கு என்ன சாப்பிட்டணும் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணா நமக்கு இந்த கறி சாப்பிட்டேன், அந்த கறி சாப்பிட்டேன், இந்த கறியாம சாப்பிட்டேன், இந்த குழம்பு சாப்பிட்டேன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி அது என்னமா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தானே. அதே கொஞ்சம் எனக்கு ஒரு இடைவெளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் அந்த குறிப்பை எழுதி வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், அடுத்த தடவை காலட்சேபம் சொல்லும் போது 2 பார்த்துக்கலாம். ஒழுங்கா சொல்றாரா இவரு, தப்பு கிடையாது, எந்த தப்பு தாராளமா கேட்கலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏன்னா நானும் தப்பு பண்ணலாமே, பண்ண முடியாது, மனுஷன் தானே. அதனால ஒழுங்கா சொல்றாரா, அந்த குறிப்பு வச்சுன்னு போன வருஷம் சொன்னதுக்கு, போன பிறகு இப்ப தடவை சொன்னதுக்கு மாத்திராரா பாக்கலாமோ அப்படின்னு சொல்லலாம். 2வது அதை நம்ம தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கேன், ஓ இதுதான் நிலை வருது, இதே நிலைதான் மேற்கொண்டு வருது அப்படின்னா நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும். அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா என்னைக்குமே
புரியாத ஒன்று நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துட்டுன்னு வச்சுக்கேன். இத்தனை நாளா புரியலை, இப்பதான் சட்டுன்னு புரிஞ்சதுன்னு அது கொடுக்குற ஆனந்தம் வேற எதுவுமே கொடுக்காது. நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தா விட அந்த ஆனந்தம் கொடுக்குது. அந்த ஆனந்தம் எப்படி வரும்னா, நோட்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கேன். இல்ல சுவாமி நீங்க ஃபாஸ்டா சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை, ஷார்ட் அண்ட் எழுதி மாதிரி எழுதிட்டு மனசுல வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன, திருப்பி காலட்சேபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான பக்கத்துல இப்படி சொன்னாரா இதுக்கு இது அர்த்தம் எழுதிட்டு வச்சுட்டேன்னா அடுத்த காலட்சேபம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னைக்குமே காலட்சேபம் கேட்கிறவா கேட்டதுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுக்கணும். காலட்சேபம் பண்றவா பண்றதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுக்கணும். மாறக்கூடாது. அப்படியே பண்றதுக்கு முன்னாடி எடுக்காம பண்ணதுக்கு முன்னாடி எடுத்தேன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க பண்றதுக்கு முன்னாடி எடுத்தேன்னா ஒண்ணும் புரியாது. அது ரெண்டு மாறணும். அது கொஞ்சம் நீங்க அது அந்த அவகாசம் எடுத்து, ஏன்னா என்னைக்குமே வேதாந்த விசாரம்னு வந்துட்டாலும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதை நம்ம மூளையை நல்லா கசக்கும். இதுவா அதுவா 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 ஒரு குழப்பம் தான் வரும். ஆனா அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அப்படி அதன் வழியே போகணும். நம்ம வழி அது வரப்படாது. அதன் வழி போயிட்டு நம்ம அதை கொண்டு வந்தோம்னா சரியான நிலைக்கு வந்து, ஓ இதுதான் சொல்ல வந்திருக்கேன், இது ஒழுங்கா சொல்லியிருக்கலாமே என்ன சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னா எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், வாசல போறப்ப என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சாஸ்திரம் சொல்லும். இப்ப அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், அதுவும் சாஸ்திரம் தானே. அப்ப கொஞ்சம் மாறுபடுறது இல்லையா? என்ன சொல்ல, அங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி சொல்றதுன்னா அப்ப குழப்பம் வருதுன்னா அதுதான் சாஸ்திரம் குழப்பம். குழப்பம் எதனால் வருதுன்னா சாஸ்திரம் எல்லாருக்கும் சொல்லும். யாருக்கு? ஆஸ்திகனுக்கும் சொல்லும், நாஸ்திகனுக்கும் சொல்லும். நான் நாஸ்திகன் சொல்ல மாட்டேன், சொல்ல தெரியாது. ஆஸ்திகன் தான் சொல்ல முடியும். அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அப்ப சாஸ்திரத்துக்கு நீங்க சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்ல அது அர்த்தம் இல்லை. அதான் சாஸ்திரம் நாஸ்திகனும் சொல்றான். ஏன்னா அவனை இந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் போகணும். அப்ப அவனுக்கு நம்பிக்கை வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கூட சாஸ்திரம் சொல்லி இருக்கிறா, உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாமே. வந்தவனுக்கு பண்ணா அவன் அந்த ருச்சி பட்டு நாஸ்திக தன்மை இருந்து ஆஸ்திக தன்மைக்கு வந்துருவான். வந்தவன் என்ன, இதுதான் சாஸ்திரம் பண்றது. அதனால தானே பண்றது. சாஸ்திரம் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால நமக்கு இதுவா அதுவா இப்படி பண்ணணும். ஆனா அதை நம்ம எந்த நிலையில இருக்குமோ அந்த நிலைக்கு தகுந்தாப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இப்பதான் ஆர்வத்துல எல்கேஜி படிச்சுட்டு வச்சுக்கேன். அப்ப எல்கேஜிக்கு உண்டான சாஸ்திரத்தை வச்சுன்னு சரியா இருக்குன்னு பார்ப்போம். நான் பிளஸ் 2 வந்துட்டேன்னா அப்ப பிளஸ் 2 சாஸ்திரத்தை தான் எடுக்கணும். அந்த எல்கேஜி சாஸ்திரம் நல்லா இருக்கேன்னா அதுவும் சாஸ்திரம் தான். அது அவளுக்கு சொல்லுது. அப்ப அது தள்ளிடலாமான்னா அவளுக்கு இருக்கு, தள்ள முடியாது. ஏன்னா அதனாலதான் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம யூஸ். ஏன்னா இனிமே வரப்போதான் கொஞ்சம் சமமா தான் இருக்கும். இப்ப இந்த ஆத்மா பத்தி சரீரத்தை பத்தி சொல்லணும். இது மீன சிருஷ்டிக்கு இது அப்படியே மேற்கொண்டு எப்படி சிருஷ்டிக்க போற பாருங்க. தியாகம் பண்ண போறா, நித்திய சூரியர்கள் தான் பண்ண போறா. பிரம்மாவை ஆகுதி கொடுத்து பண்ண போறா. அவளே அந்த கோபம் கொடுத்த போட்டுவாளா? யாகம்னா உண்மையான யாகம் இல்லை. அவள் ஆகுதி கொடுக்குற மாதிரி ஒரு பாவத்தோட அப்பதான் அவருக்கு சிருஷ்டிக்கக்கூடிய அந்த சக்தியை கிடைக்க வருது. அதெல்லாம் எப்படி மேற்கொண்டு ஆச்சரியமான பாசனங்கள் மந்திரங்கள், அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் அவசியம் கேட்க பிரார்த்திக்கணும். ஆழ்வார் பெருமானார் திருவேசனம் ஆச்சாரியம் திருவேசனம் பகவதாரி திருவடிகனி சரணம். உங்களுக்கு சந்தேகங்கள் நம்ம இதை கேட்டா தப்பா இருக்குமோ தயவு செய்து நீங்க நினைக்க வேண்டாம். ஒருவேளை நான் தப்பா நினைச்சிடுவோனோ என்கிற எண்ணம் கூட நான் நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்க தப்பாவே கேட்டவொட நான் தப்பா நினைக்க வேணா தெரியாதனத்தால கேட்கிறேன். எந்த தவறும் கிடையாது, தைரியமா கேட்கலாம். ஆனா கேட்கிற விஷயம் புருஷ சுத்தமா இருக்கணும். ஆத்திர மரம் சரியா வளரல, ஆத்திர குழந்தை கல்யாணம் ஆகல, தெரியாது. கேளுங்க சார். ராஜேஷ் சார். சுவாமி ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது இன்னைக்கு செஷன். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ், நெல் பேலன்ஸ் கொண்டு வந்தாதான் நமக்கு முக்தின்ற மாதிரி சொன்னீங்க ஒரு இடத்துல. ஆமா. அப்போ 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு வாழ்க்கையில பாவம் மட்டுமே பண்ற ஆத்மா இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே அறியாத ஒரு குழந்தை, கை குழந்தையா இருக்கலாம். அவளும் வந்துட்டு சர்க்கதி அடையிறா. ஸோ எந்த பேசிஸ்ல வந்துட்டு நில் பேலன்ஸ்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த பேலன்ஸ்? இப்போ போற நம்ம பிறவி எடுக்கிறதுல இருந்தா இல்ல முன்னாடில இருந்தே இருக்கிற கணக்கா? அது புரியல எனக்கு. இந்த கர்மா என்னைக்கு ஆரம்பித்தது? இந்த ஜன்மா போன ஜன்மா கர்மா
போன ஜென்மாக்கு அதுக்கு முன் ஜென்மாக்குமா, அதுக்கு முன் ஜென்மா கர்மா, அதுக்கு முன் ஜென்மாக்குமா, அப்படியே போயின்னு தான் முதல் ஜென்மான்னு இருக்குமோனும். அந்த முதல் ஜென்மா என்ன? அந்த முதல் ஜென்மா தான் கிடையாது. சரியா சார்? அந்த முதல் ஜென்மம். ஏன்னா நாம இப்படிதான் கணக்கு போடுறோம். இந்த ஜென்மால நான் பிறந்திருக்கேன்னா இதுக்கு முன்னாடி பண்ண பாப புண்ணியங்களுக்கு முன்னாடி பண்ண ஜென்மால பாப புண்ணியம் தகுந்த பிறகு இதுக்கு பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்ப அப்படியே போயிட்டே இருக்கிறது முதல்னு ஒரு மோனும் முதல் வராது. இது அப்படியே தான் இருக்கும். எப்ப ஆரம்பிச்சது கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு விஷயம் வச்சுக்கோ. எப்ப இப்ப சாஸ்திரம் சொல்லிட்டு அதை வச்சு நின்றுப்போம். இப்ப நம்ம ஒரு லாஜிக்கா பேசி பார்ப்போம். இப்ப சாஸ்திரத்துக்கு போக வேண்டாம், நமக்குள்ளே வச்சுப்போம். இந்த ஜன்மால ஆரம்பிச்சது கர்மான்னு வச்சு முடிச்சுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஆத்மா இல்லையான்னு கேட்பார். ஆத்மா இருந்தாகணும். அப்ப ஆத்மா இருந்தானா அப்ப ஆத்மா கிட்ட கர்மா இல்லையான்னு கேட்போம். சரி, அது ஒண்ணு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அது முதல் நிலை. ரெண்டாவது, இப்ப இந்த முதல் ஜென்மா வந்துட்டியா, இந்த முதல் ஜென்மால நீ எப்படி பிறந்திருக்க? அவரே எப்படி பிறந்திருக்க? அவருக்கு முதல் ஜென்மா நன்னா இருக்கு, முதல் ஜென்மா நன்னா இல்லையே, அப்ப நீ எப்படி பிறந்த? இதுக்கு என்ன காரணம்னா முதல் ஜென்மால காரணமே சொல்ல முடியாது. முதல் ஜென்மாவே இல்லை. புரியுது? குழப்பமாதான் இருக்கு. முதல் ஜென்மாவே கிடையாது. எதுக்கு முதல் ஜென்மா எப்படி வரும்? ஒருத்தர் பாவமும் பண்ணல, புண்ணியமும் பண்ணல, ஒரு புனிதமான ஒரு ஆத்மானா எதுக்காக ஒரு ஜென்மா எடுக்கணும்? அதுதான். எதுக்காகனா உங்ககிட்ட அந்த கர்மாக்கள் அனாதியா இருக்கு. அனாதியான எப்படின்னா உனக்கு தெரிஞ்சும் பண்ற, தெரியாம பண்ற. புரியறதுக்காக சொல்றேன். நான் சாஸ்திர பிரகாரம் நான் எழுந்துக்கிறேன், குளிக்கிறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? எல்லாம் யாருக்கும் எந்த விதமான தீமையும் பண்ணல. என்னால் முடிஞ்ச நன்மை பண்றேன், தீமையை பண்ணல. அப்ப எனக்கு பாபம் வரும். என்னமா வரும் சுவாமி? நீ பிறந்து நடக்கிறையனும் எத்தனை பூச்சிகள் அந்த காலுக்குள்ள மடியது போறதா இல்லையா? நமக்கு தெரியாதா? தெரியலன்றதுக்காக பாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க எண்ணெய் ஊத்திட்டா எனக்கு தெரியல, தெரியாம என்ன பண்ண, நாங்க போயிட்டேன், கீழே விழுந்துட்டேன். உடனே பகவானை பார்த்து கோஷன், என்ன சுவாமி நீ என்ன தெரிஞ்சுட்டு நான் போனா என்னை விட வச்சிருக்கலாம், சரின்னு ஊத்திப்பேன். என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு என்ன ஏன் விட வச்சுன்னு அவர்கிட்ட கேட்க முடியுமா? என்னுடைய அஜாக்கிரதை இது. எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு புத்தி இருக்கு. அந்த புத்திக்கு தகுந்தா நான் என்ன போட்டிருக்காளா இல்லையா நான் பார்த்துருக்கணும். எனக்கு புத்தியே இல்லைன்னு வச்சுக்கேன், அப்ப நான் பண்ணிருக்கலாம். எனக்கு புத்தி இருக்க செய்து அப்ப நான் என்னுடைய தவறு தானே அது. அப்ப கீழே வந்தா அது அவன் மேல குற்றம் சொல்ல முடியாதுன்னு. இந்த மாதிரி எத்தனையோ பாவங்கள் தெரிஞ்சு தெரியாம இருக்கு. ஆனா அதனாலதான் இங்க வேண்டாம்னு எல்லாரும் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது காரணம் என்ன? இங்க இருந்தாலே இது பண்ணிட்டே இருக்கும். ஏன் பண்றோம்னா இங்க சும்மா விடாது, எத்தையாவது நோண்டிட்டே இருக்கும், எத்தையா பண்ணிட்டே இருக்கும். ஒருத்தர் என்ன டயபெட்டிக் பேஷண்ட் சுத்தி ஸ்வீட்டா வச்சாச்சு. 2 நாள் சாப்பிடல. 2 நாள் அவர் சாப்பிடவே இல்லை. சுத்தி நல்லா லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி என்னென்ன உள்ள எல்லாத்தையும் வச்சாச்சு. 2 நாள் சாப்பிட வேற இல்லை. என்ன பண்ணுவார் அவரு? என்ன பண்ணுவாரு? அதுதான் இந்த லோகமே. என்ன பண்ணா நமக்கு தீமையை எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் இந்த லோகம் முத்துரும். நன்மையை மட்டும் பண்ணாது. அதுக்கு நன்மை வேணும்னா என்ன பண்ணணும்? பகவான் தான் வேற வழி. அந்த தியானத்தை பண்ணிட்டோம்னா அப்ப அந்த சிந்தனை அப்ப நமக்கு சத்துவகுணமே வந்துடும். சத்துவகுணம் வந்துட்டுன்னா அப்ப பக்கத்திலே இத்தனை ஸ்வீட் வச்சிருந்தாலும் அதுல கண்ணே போகாது. அந்த ஸ்வீட்டையே பகவானே ஸ்வீட்டா இருக்காரு, இந்த எண்ணம் வந்துடும். இந்த எண்ணம் நெருப்பா பாக்குறான் பிரகலாதன். நெருப்பு தானே பகவான், அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். நெருப்பை பார்த்து தழுவிக்கிறான். நெருப்புல எடுத்து போட்டு இருக்கான் இரண்யகசிபு. நெருப்பு தானே, அந்த நெருப்பு தானே பகவான் சொல்லியிருக்கு. அக்னோர் அக்னி, அக்னியே பகவான் சொல்லியிருக்கு. அதனால அந்த அக்னி தானே பகவான், அக்னியை நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம்னு இந்த எண்ணம் நமக்கு வருமா? வராது. அந்த எண்ணம் வரணும். அதுக்கு அதனால என்ன பண்ணணும்னா ஒரே நிலை தியானம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம் இருக்கு இல்லையா, நல்ல பகவானோடு அனுபவிக்கக்கூடிய சத்சங்கம்,
அந்த சத்சங்கத்தோடு அவ கோட்டியோடு இருந்துட்டு வச்சுக்கேன். அப்ப நம்ம ஏதாவது தவறா போன கூட அவ தப்புவா. தப்பா போயிட்டு போகாது. அதனாதான் ஆதிசங்கர் தெரிவிக்கிறார், சத்சங்கம் பிரதானம் தெரிவிக்கிற ஆதிசங்கர் எதுக்காக தெரிவிக்கிறார்? சத்சங்கத்தை விடாதுன்றார். சத்சங்கத்துல இருந்தா நம்ம தவறு பண்ண மாட்டோம். நம்ம அறியாவும் பண்ண மாட்டோம், அறிஞ்சு பண்ணா அவ திருத்துவா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிருஷ்ணா. அடியன் சுவாமி. இத்தனை நாளா காணமே சுவாமி, கொஞ்சம் வேலை பாலு சுவாமி. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அப்ப கர்மாவுக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த முயற்சி பண்ணாம முடிவு வர்றதுக்கு அந்த பிரபத்தின்ற அந்த சாதனம் இல்லது, பிரபத்தின்ற அந்த உபாயத்தை நம்ம இது பண்ணிட்டு மோட்சம் அடையறதுக்கு பார்க்கணும். அது மாதிரி அங்க நித்திய விபூதியில, அதாவது ஸ்ரீ வைகுண்டன்ற அந்த லோகத்துல ஆரம்பம் இருக்கு, ஆனா முடிவு இல்லை. அதாவது ஆனந்தத்துல முடிவு இல்லை, அது மட்டும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கும், நித்திய கைங்கரியம் போயிட்டே இருக்கும். அது மாதிரி அப்ப அந்த முடிவை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, அப்படியே போறதுக்கு மட்டும் வழியை பார்க்கணும். அது அங்க அப்படி நலமந்தம் இல்லதோர் நாடு, அதுக்குதான் பேரு நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு பேரு இருக்கு. இங்க பிகினிங்லெஸ் கர்மா, பிகினிங்லெஸ். அங்க அது எண்ட்லெஸ். அங்க நித்திய விபூதியில ஆனந்தம். ஆனந்தத்துக்கு முடிவே கிடையாது, முடிவில்லாத ஆனந்தம். இந்த நிலையில ஆனந்தம் இருக்குன்னு கிடையாது, முடிவில்லாத ஆனந்தம் அங்க. அந்த முடிவாத ஆனந்தம் கிடைச்சிடும். இங்க ஆனந்தம் கிடைக்கும், ஆனா இங்க முடிவோடு கூடிய ஆனந்தம் ஆயிடுத்து. இப்ப 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டோம், ஆயிடுத்து. ஒரு 10 நிமிஷம் முடிவு இருக்கணும். இந்த முடிவு அங்க இருக்கானுங்க, எப்பவும் காலேஜ் கேட்டுட்டே இருக்கலாம், எப்பவும் போது அவனுக்கு இருந்துட்டே இருக்கலாம். பசி எடுக்காத, தாக்கம் எடுக்காது, சோர்வு வராதா, எதுவும் வராது. அப்பகத பாப்மா, விஜரகா, விமுத்துகு, விசோகா, விஜிகிச்சகா, அபிபாசகா, சத்த என்ன இந்த இயற்கையான தன்மை வந்துடுறது. இப்ப ஏன் இயற்கையான இந்த சரீரம் கூட இருக்கு, இது இருந்த வழியில அந்த இயற்கையான தன்மை போயிடுச்சு. இது செயற்கை இல்லையா, அது செயற்கை போயிடுச்சுன்னா இயற்கை வந்துடும். அப்ப அங்க போனா வேற இயற்கையான சரீரம் கிடைச்சிடுறது. அது கிடைச்சோன்னா பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அனுபவிச்சுங்க இருக்க அந்த அனுபவம் நல்லா இருக்கு. டிசைனே நல்லா இருக்கு. ஒரு சைடு பிகினிங்லெஸ், ஒரு சைடுல எண்ட்லெஸ், ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம இருக்கோம். இதுக்கு நடுவுல எவ்வளவு ஒரு இது பாருங்க. இத சரியா புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சரியா புரிஞ்சுட்டோம்னா இந்த சிரமம் வராது. நம்ம என்ன பண்ணணும்னா சரீரத்துக்கு பிராதானியம் கொடுக்கணும். இந்த சரீரத்தை வேணும், ஆத்மாவுக்காக இந்த சரீரம் அப்படின்னு பார்க்கணும். நாம என்ன நினைக்கிறோம், இந்த சரீரத்தை போஷிக்கிறதே எனக்கு பிரதானம் வச்சுக்கிறோம். சரீரம் வேண்டாம்னு சொல்லல. சரீரம் என்னால கர்மா பண்ண முடியாது, என்னால தியானம் பண்ண முடியாது, என்னால முதல்ல காலட்சேபமே கேட்க முடியாது, புண்ணியமா பண்ண முடியாது. அப்ப அந்த சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனத்துக்காக பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த சரீரத்தை நம்ம உபயோகப்படுத்தினா நல்லதனமா உபயோகப்படுத்துறோம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு சரீரம் இழுத்தபடி போயிடுச்சுன்னா அதுதான் நம்ம கர்மாவை நல்லா பிரகாசப்படுத்தி மேலும் பரமாவை சேர்க்க வைக்கிறது. சுவாமி, அங்க ஸ்ரீவைகுண்டத்திலயும் நமக்கு சரீரம் இருக்கு, ஆனா அந்த சரீரம் ஒரு அப்ராக்கிருதமான சரீரம். இன்னைக்கு இந்த சரீரம் நேற்றுக்கு இருந்த சரீரம் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்க போறது இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரீரம் கிடையாது, மாறிண்டே இருக்கணும். அந்த மாதிரி அங்க மாறுப்பு இருக்கான்னா கிடையாது. திடீர்னு ஜுரம் வரும், திடீர்னு ஜலதோஷம் வரும், திடீர்னு ஏதோ வயிற்று போக வரும், ஏதோ வந்துட்டு இருக்கணும். அங்க அதால இருக்கான ஒண்ணுமே கிடையாது. பசி கிடையாது, தாகம் கிடையாது, வயோதிகம் கிடையாது, மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது. அபகத பாப்மா, விஜரகா, விமுத்துகு, விசோககா, விஜிகிஸ்தகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகா. நான் இங்கேயே காலட்சேபம் கேட்கணும் அப்படின்னு ஒரு சத்திய சங்கல்பம் பண்ணிட்டு வச்சுக்கேன். ஏதோ யாரோ வந்துட்டா ஏதோ பட்டேன் உடனே அது அடுத்த வாரம் கேட்டுக்கலாமான்னு தோணுது இல்லையா? அங்க அப்படி இல்லை, என்ன சங்கல்பம் பண்ணி அது முடிஞ்சிடும். சங்கல்பத்திலே முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, காது இருந்தாதான் கேட்க முடியும். அங்க சங்கல்பத்திலே கேட்கலாம். காது இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, பகவானுக்கு அவசியம், நமக்கு அவசியம் இல்லை.
அப்ப எல்லாமே கேட்கலாம். கண்ணாலதான் பார்க்க முடியும். இங்க அங்க கண்ணிலான பார்க்கலாம், சங்கல்பம் பார்க்கலாம். இதுதான் ஆத்மாவுடைய இயற்கையான தன்மை. கிட்டத்தட்ட அவனுக்கு சமானமா ஆயிடுறான். ஆனா அவன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் 8 குணங்கள் நமக்கு என்னென்ன வந்துடுறது. அப்ப கிட்டத்தட்ட அவனுக்கு சமானமாயிடும். அப்ப அவனை போல ஆரம்பத்துல அவன் கிடையாது. அவன் வேறு. அவன் பரமாத்மா பரமாத்மா தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். அங்க போனவன ஐக்கியம் எல்லாம் கிடையாது. ஐக்கியம்னு ஆயிடுச்சுன்னா இப்ப ஜீவாத்மா இல்லைன்னு அர்த்தம். மேல வந்து மேல சொல்றேன், சிருஷ்டிக்கும் போது மேல வரப்போறது என்னன்னு சொல்றாரு சுவாமி. இப்ப சாந்தோதித தசைன்னு சொன்னேன், அதே மாதிரி நித்தியோதித தசையை பத்தி சொல்லவே இல்லை. நித்தியோதித தசைன்றது இங்க இங்க வந்துருவாரு. திருப்பார்கட்ல வந்து நித்தியோதி சாந்தோதிஷ நித்தியோதிஷ அங்க நித்திய மண்டபத்தை, சாந்தோதிஷ இங்க திருப்பார்கட்ல. அப்படி சிருஷ்டிக்கக்கூடியது அனிருத்தன்ட்டு பிரத்யும்னன் இந்த இது பாருங்க, பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷன் இவா 3 பேர்ட்ட எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை. இது எங்க தெரியுமா இருக்கு? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்க போனோம். 5 வயசு குழந்தை ஆண்டாள் 2 சப்தத்துல இத்தனை அர்த்தத்தையும் பூச்சிட்டா. 2வது பாட்டுல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். அதோட இந்த சாந்தோதசை நித்தியோதசை சேருங்க, சரியா வந்துடுறதுனும். அதேதான். அதனாலதான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜன் மக சுவாமி. நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, பகவான் அது போய் இப்போ மோட்சத்துக்கு போனோம்னா பாகவதன் இட்ட வழக்கா இருந்தா சீக்கிரம் கிடைச்சிடும். பகவான் இதுவா இருக்கிறத விட பாகவதன் இவன் நம்மளவே நம்ம விமர்சிச்சா நம்மளுக்கு ஈஸியா மோட்சம் கிடைச்சிடும். அதனால பாகவதனுடைய திருவடி பிடிச்சிக்கணும் சுவாமி. அதுதான் நான் அது வந்து கடைசி நிலை, சர்ம பர்வ நிலை. இப்ப இந்த புருஷ சூத்திர பிரதம பர்வ நிலையில இருந்து பேசிட்டு இருக்கோம். அதுல அது வந்து சர்ம பர்வ நிலை. அது புரியுது சுவாமி. அதான் பட் இருந்தாலும் வந்து நான் கடைசியா நான் என்ன இன்சர்ட் பண்ணிருந்தேன், இதெல்லாம் அப்படியே கடைசியா நம்ம வந்து பாகவதனை பிடிச்சுக்கணும். அதுதான் நமக்கு முக்திக்கு வழி. அதான் அது சர்மபர நிஷ்டை தான். பட் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப நீங்க உங்க உபதேசம் எல்லாம் கேட்டதுல இப்ப என்ன வந்து நான் எனக்கு என்னோட இது என்னன்னா, பாகவதனை பிடிச்சுட்டு அவனோட நிழல்ல ஒதுங்கி இருக்கணும். நமக்கு எது இல்லைனாலும் அதை வச்சு பகவான் நமக்கு மோட்சம் போடுவாங்க. பாகவதனை பிடிச்சிக்கணும். பகவான் இதுதான் சுவாமி என்னுடைய மூளையில அப்படியே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு. அது வேற எதுவுமே எனக்கு தோணல சுவாமி எனக்கு. அப்படின்னு ஸ்ரீமதி தன்யவாதம். இது பிரதம பரமேஸ்வரன் புரியுது சுவாமி. இருந்தாலும் எனக்கு பதிஞ்சதுக்கு இவ்வளவு காலமா கேட்டுட்டே இருக்கிறதால எனக்கு கண்ணன் சித்தாம் கேட்டு 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 அதுதான் உண்மையான நிலை. அந்த நிலைதான் சுவாமி இருக்கு. வேற எதுவுமே தோணல சுவாமி எனக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஸ்ரீமதி தன்யவாதம் மடி. சரி சுவாமி, வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். அழ்வாரம்பரமணர்ஜியர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பாவத்தால் திருவடிகளே சரணம். தன்யவாஸ்மி சுவாமி. இதுலதான் பாக்கணும் உட்காந்து.